நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும்போர் குறைவில்லை. கண்ணின் நல் அகுதுறும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாருடும் பெருந்தகை இருந்ததே. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதிர்சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும். நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. குருவருளையும் திருவருளையும் மனமொழி மெய்களால் இணைந்து போற்றி மீண்டுமாக இந்த பிற்பகல் வேளையிலே திருப்பத்தூர் சிவமடத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற கோடைகால பயிற்சி வகுப்பாகிய இந்த சித்தாந்த வகுப்பிலே கலந்து கொண்டு பாடத்தை செவிமடுத்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய மலரடிகளையும் தொட்டு வணங்கி மகிழ்கின்றேன். சிவாய நம. அன்பர்களே, இறைவன் இந்த உயிர்களுக்காக எத்தகைய பெரும் கருணையோடு இந்த உயிர்களை ஆணவத்திலிருந்து மீட்டெடுத்து பிறவிக்கு உட்படுத்துகின்ற நிலையிலே ஐந்தொழிலின் வாயிலாக ஒவ்வொரு பிறவியாக கொடுத்து நிறைவாக இந்த பிறவிகளிலேயே மானிட பிறவி மணிமுடியாக இருக்கின்ற இந்த மானிட பிறவியில் பெருமான் நம்மை எல்லாம் எப்படி கருக்குள் வைத்து காத்து வளர்த்து உருவாக்கி இந்த பூமியிலே கொண்டு வந்து குழந்தை பருவம் முதற்கொண்டு பைய பைய வளர்த்து வளர்த்து நம்முடைய மணிவாசக பெருந்தகை சொல்வது போல பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளை பாத திறம்பாடி பாடியலோர் எம்பாவாய் என்று சொல்லுவது போல என்ன 7 திருமுறை வரைக்கும் சக்தியை தனியாக பாடலை, சிவத்தை மட்டும்தான் பாடியிருக்கிறாங்க. 8ஆம் திருமுறையில் முதல்ல திருவெம்பாவையில் தான் பெருமான் மாணிவாசக பெருமான் சக்தியை பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளை என்று இந்த மறைப்பு ஆற்றலாக இருக்கக்கூடிய திரோதான சக்தியை பற்றி பாடுகிறார். அதனால தான் அந்த பகுதிக்கு அந்த பதிகத்திற்கு சக்தியை வேந்தது என்று சொல்லுகிறோம். இது திரு எம்பாவை பதிகம். அந்த மாதிரி வளர்த்து எடுத்து பெருமான் இந்த உலகத்திலே வாழ்க்கையிலே சகல நிலைகளை விட்டு இரு வினைகளையும் செய்து இந்த வினைகளின் வாயிலாக இந்த உயிர்கள் திருத்தம் பெற வேண்டும் என்பதற்காக பிறவி மேல் பிறவி கொடுத்து கொண்டே இருக்கிறான். நாம என்ன நினைக்கிறோம் சொன்னா, உலகம் படைத்தது எனக்காக அப்படின்னு நினைத்து கொண்டு ஒரு பிறவில அனுபவிக்க விட்டுன்னு சொன்னா அடுத்த பிறவில இதை அனுபவிக்காம விடுறதில்லைன்னு ஒரு முடிவோட திரும்பவும் பிறவி எடுக்கணுங்கிற பெருவிருப்போடு இருக்கிறோம். அதனால பெருமான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். என்றைக்கு பிறவி வேண்டாம் என்று அப்பர் பெருமான் திருப்புகழூர்ல புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் அப்படின்னு எப்போ அந்த நிறைவு வருமோ அப்போ தெரியாது. அது வரைக்கும் பெருமான் கொடுத்துக்கிட்டே இருப்போம். அது வரைக்கும் பெருமான் கொடுத்துக்கிட்டே இருப்போம். அப்படி கொடுத்து கொண்டிருக்கின்ற போது நம்முடைய ஞானசம்பந்த பெருந்தகை சொல்லுவார் திருக்கடவுர் பதிகத்தில், தம்பி இது கொஞ்சம் டைட்டாக இருப்பார், இந்த அப்படி திரும்பும்போது இழுக்குது பாரு, கொஞ்சம் லூசு. நம்முடைய திருக்கடவுர் மயானம் பதிகத்தில் பாடுவார், பாசமான கலைவார் பரிவார்க்கு அமுதம் அணையார் ஆசை தீரவே கொடுப்பார். ஆசை தீரவே கொடுப்பார். அதை 2 பொருளாக ஈர்ப்புப்படுத்தலாம். ஆசை தீர கொடுப்பார், ஆசை தீரவே கொடுப்பார். ஆசை தீரவே யாரு? அலங்கள் விடைமேல் வருவார். அப்படி விடைமேல் வருகின்ற அந்த பெருமான்
வினைகளை செய்து வினைக்கு ஈடாக இந்த வினை போகமே ஒரு தேகம் கண்டாய் அப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கான் இல்லையா. இப்ப நாம் ஒவ்வொரு பிறவியிலும் செய்கின்ற செயல் இருக்கிறதே, அந்த செயலை எல்லாம் நாம மறந்தாலும் பெருமான் மறக்கிறது இல்லை. அவன் அழகா கணக்கு எழுதி வச்சிருக்கிறான். என்ன பண்ணியிருக்கிறான்? கணக்கு எழுதி வச்சிருக்கிறான். நம்ம இப்போ நம்முடைய அமைப்பாளர் எல்லாம் ஆடிட்டரு, லெட்ஜர், தமிழில் பேரேடுன்னு சொல்லுவாங்க. அது பேரேடு. இது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு லெட்ஜர் இருக்கும், ஒவ்வொரு அக்கௌண்ட் தனித்தனியாக. அது பேரேடுங்கிறது மறுவு சொல்லு. பெயரேடு, அது பெயரேடு. ஒவ்வொருத்தர் பெயர்லையும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறான். யாரு? பெருமாள். அந்த பெயரேட்டில் பேரேட்டில் நாம செய்யக்கூடிய வினைகளை எல்லாம் அவன் என்ன செய்யறான்னு சொன்னா பதிவு பண்ணி வச்சிருக்கிறான். இல்லையா? நாம வேணாலும் கணக்கு என்ன பண்ணலாம், மாற்றி மாற்றி எழுதலாம். ஆனால் அவன் கணக்கு ஒருபோதும் என்ன ஆகாது, மாறவே மாறாது, மாறவே மாறாது. இப்போ அந்த செய்தியை ரொம்ப அழகாக நம்முடைய அப்பர் பெருமான் சொல்கிறார் இல்லையா. நம்முடைய முற்றுவோதல் செய்யும்போது கூட அந்த பதிக பாடலை சேர்த்து ஓதிடும். தொழுது தூமலர் தூவி துதித்து நின்று அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும் பெருமானையே நினைந்து 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 தொழுது வணங்கி அன்றளர்ந்த மலர்களை வண்டு தேன் உண்பதற்கு முன்னதாகவே சென்று பறித்து வந்து, அதுதான் தூமலர். சிவபெருமானிய திருவடிக்கு ஏற்ற மலர்கள் தான் தூமலர். ஏற்கனவே மலர்ந்திருக்க கூடாது. முருகநாயனார் வரலாற்றில் ரொம்ப அற்புதமா சேக்கிழார் பெருமான் சொல்லுவார். அவர் எப்படி மலரை பறிப்பார்னா 4 வகையான மலர்களை பறிக்கிறாரு இல்லையா. நேரம் இல்லை, 4 வகையான மலர்களை பறிப்பாரு. அதை பறிக்கின்ற போது எந்த பக்குவத்தில் பறிப்பாருன்னு சொன்னா பெருமான் மீது சாத்துகின்ற போது அது மலருமா. பெருமான் மீது சாத்துகின்ற போது மலரும். அந்த மாதிரி பக்குவத்தில் அந்த மலர் பூ கொய்து வருவாராம். யாரு? முருகநாயகர். அப்போ என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே மலர்ந்திருக்கக்கூடாது. அதுதான் தூமலர். அதான் என்னது? தூமலர். அந்த தூமலர் தூவி துதித்து நின்று யார் முன்னாடி? அந்த பெருமான் முன்னாடி நின்று என்ன பண்ணணும்? அவன் மீது காமுற்று அயரா அன்பு செய்து உள்ளம் நெக்கு 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 உருகி அழுது அரற்றுகின்றவர்கள். பெருமானே 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 என்று உள்ளம் புறமும் அரற்றுகின்றவர்கள். அவர்களையும் அடுத்து சொல்றாரு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பொழுதுபோக்கி, என்னது? பொழுதுபோக்கி என்னடா வேலை செய்யற, பொழுதே போகலை இல்லையா. இப்படி பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும். யாரை புறக்கணிக்கிறாங்க? ஏன்பா கோயிலுக்கு போகல, கோயிலுக்கு போகிறதுக்கு எங்கே சார் நேரம் இருக்குது. ஒரே வார்த்தை என்னது? ஏன்பா இது செய்யலை? நேரமே இல்லை சார். அது நேரம். எது மேலே பழிய போட்டுட்டோம்? நேரத்து மேலே. ஆனால் பெருமான் கொடுத்த நேரங்களை எல்லாம் நாம் என்ன பண்ணுறோம்? வீணாக கழிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்படி பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் மேலே சொல்லிட்டாரு. காமுற்று அழுது அரற்றுகின்றாரையும் பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும். இந்த 2 பேருமே உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க தானே. பெருமான் மீது அன்புற்று இருப்பவர்களும் உலகத்தில் தான் இருக்கிறாங்க. பெருமானை வணங்குவதற்கு நேரமே இல்லைன்னு சொல்லி பொழுதுபோக்கிக்கிட்டு இருக்கிறவங்க உலகத்தில் தான் இருக்கிறாங்க. இவன் என்ன செய்யறான், அவன் என்ன செய்யறாங்கிறது எல்லாம் நம்மால் என்ன பண்றான்? எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனி. சார் அது என்ன சார் கீழ்கணக்கு அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல நாம அனுபவிச்சு கழிச்சதையெல்லாம் மேல கணக்கு எழுதுவான்.
இன்னும் அனுபவிக்க வேண்டியதை கீழே எழுதுவான். அனுபவித்து கழித்ததை மேல் கணக்கு, அனுபவிக்க வேண்டியது என்ன கணக்கு? கீழ் கணக்கு. இப்போ கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நமக்கு ஊழ்வினையா ஊற்றான். அந்த கண்மமே 3 தான். அங்கே போகணும்னா அது 1 மணி நேரம் ஓடிட வேண்டாம். 3 கண்மம் தான். செய்வினை, இருப்பு வினை, நுகர்வினை இல்லையா? ஆகாமியம், சஞ்சிதம், பிராரத்தம். இப்ப செய்வினை என்பது பிராரத்தத்தை ஊட்டுகின்ற போது விருப்பு வெறுப்பு கொண்டு நாம் அதை அனுபவிக்கிறோமே, அதுதான் செய்வினை. இன்பத்தை அனுபவிக்கின்ற போது ரொம்ப சந்தோஷமா அனுபவிக்கிறோம். துன்பத்தை ஊட்டும் போது என்ன பண்றோம்? வேண்டாம், அதுக்கு மாறா நடக்கிறோம். அதான் திருவள்ளுவர் சொல்றாரு. அது என்னப்பா, மகிழ்ச்சி வரும்போது இன்பத்து வரும்போது மட்டும் அனுபவிக்கிற, துன்பம் வரும்போது மட்டும் ஏன் தோண்டு போறன்னு கேட்கிறாரு. யாரு? திருவள்ளுவர். ஆக இந்த இன்பத் துன்பங்களை ஊட்டும் போது அனுபவிக்கின்ற போது விருப்பு வெறுப்போடு நாம என்ன பண்ணணும்னா அனுபவிக்கிறோமே, அந்த விருப்பு வெறுப்போடு அனுபவிப்பதே திரும்ப ஆகாமியமாயிடும். அப்ப எதை கொடுத்தாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ளுகின்ற பக்குவம் இருக்கிறதே, அதுதான் இருவினை ஒப்பு. இன்பத்தில் துள்ளலும் துன்பத்தில் துவளலும் இல்லாத நிலை இருக்குதா? பெருமானே கஷ்டத்தை கொடுத்தானா அது நான் பண்ண பாவம்பா, அனுபவிச்சுட்டு போறேன் அப்படின்னு ஏற்றுக்கொள்வதை விட்டுவிட்டு, யாரு நமக்கு துன்பத்தை கொடுத்தார்களோ, ஒரு நாய் கடிக்குதுன்னு சொன்னா அந்த நாயை அடிச்சு கொள்றோம்னு சொன்னா அது பாவம். நாய் கடித்தது என்பது ஊழ்வினையாக நமக்கு வந்து ஊட்டுகின்ற வினை, பிராரத்தம். ஆனா இத்தனை பேர் இருக்கும்போது நம்மை மட்டும் வந்து இது கடிச்சிடுச்சே, அப்போ நாம பண்ண பாவம் நினைச்சு விட்டுட்டு போயிட்டு இருந்தோம்னா அதை கழிச்சிருக்கிறோம்னு அர்த்தம். அதை விட்டு இந்த நாய் என்ன மட்டும் கடிச்சது, அதை விடக்கூடாதுன்னு சொல்லி துரத்தி போய் அடிச்சு கொள்றோம்னு சொன்னா அது ஆகமயமாகி திரும்ப என்னவாயிடும்? வினையாக வந்துடும். அப்ப இப்படி ஊழ்வினையை அனுபவிக்கின்ற போது ஆகாமியை செய்து கொண்டு இருக்கிறோம். இப்படி நினைச்சு பாருங்க. அனுபவிச்ச வினையை மேலே எழுதுறான், அனுபவிச்ச வினைய மேலே எழுதுறான், அனுபவிக்க வேண்டிய வினையை கீழே எழுதுறான். இப்ப நாம அனுபவிச்சு கழிக்கணும்னு நினைச்சு ஊட்டினானே, அந்த அனுபவத்திலேயே நாம என்ன பண்ணிட்டோம்? திரும்பவும் ஒரு வினையை சேர்த்துட்டோமா இல்லையா? ஒரு பாவத்தை சேர்த்துட்டோமா இல்லையா? அல்லது ஒரு புண்ணியத்தை சேர்த்துட்டோம். புண்ணியத்தை எப்படி சார் சேர்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு பெருமான் கொடுத்துருக்கிறான், நல்ல மனசு இருக்குது, ஒரு 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். அன்னதானம் பண்ணிட்டோம். எப்படி பண்றோம்? பெருசா ஒரு ஃப்ளெக்ஸ் பேனர் வச்சு, டிஜிட்டல் பேனர் வச்சு இல்ல 1000 பேருக்கு அன்னதானம் போட்டு 4 மூல தெருவுக்குள்ள எல்லாம் வச்சு அன்னதானம் பண்றோம். நல்ல வேலை தான், 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணோம். ஆனா அது என்னவாகும் சொன்னா வினையாகும். என்ன வினை? நல்வினையாகும். அப்ப அந்த நல்வினையை நாம் என்ன பண்ணி ஆகணும்? அனுபவிச்சு கழிக்கணும். அப்போ மேலே வந்து கொடுத்த பெருமான் கொடுத்த நிதியத்தை தொண்டுக்கு செய்யணும்னு சொல்லி நினைச்சு செய்யாம அது புண்ணியமாக செய்யணும்னு நினைச்சு செஞ்சிருக்கிறோம். அது பேர் பசு புண்ணியம்னு பேரு. என்ன புண்ணியம்? பசு புண்ணியம். சுருக்கமா சொல்லணும்னா பதிப்புண்ணியம் என்பது தொண்டு. பதிப்புண்ணியம் என்பது தொண்டு. நான் எனது என்கிற அகப்பற்றும் புறப்பற்றும் இல்லாமல் செய்யக்கூடிய எல்லா செயலும் அது என்ன ஆகும்? தொண்டு ஆகும். நான் எனதுங்கிற அகப்பற்றும் புறப்பற்றும் கொண்டு செய்கின்ற நல்ல செயலா இருந்தாலும் அதுதான் இருள் சேர் இருவினை என்று சொல்லுகிறார் வள்ளுவர். அப்ப அந்த இரண்டுமே என்ன ஆகும்? வினை கண்மம், அது அனுபவத்திற்கு வெளியது. அப்ப என்ன பண்ணிட்டோம்? அன்னதானம் போட்டதனுடைய பலனையும் அனுபவிச்சாகணும், நாயை அடிச்சதனுடைய பலனையும் அனுபவிச்சாகணும். வினையை கழிக்கிறதுக்கு தான் ஊட்டணும் ரெண்டுத்தையும். ஆனா கழிப்பதற்கு பதிலாக நாம என்ன பண்ணோம்? சேர்த்துட்டோம். அப்ப மேல் கணக்குல ஏற வேண்டியது எங்க வந்துடுச்சு? கீழ்கணக்கு வந்துடுச்சு. அப்ப கீழ்கணக்குங்கிறது என்ன? இன்னும் அனுபவிக்க வேண்டியது எவ்வளவு இருக்குன்னு தெரியாது, எவ்வளவு இருக்குன்னு தெரியாது. அதைத்தான் பெருமான் என்ன பண்றான்னு சொன்னா, நாம சொல்றோம் இல்லையா, யாருக்கும் தெரியாம ரகசியமா பண்றோம் சொல்லி. உலகத்துல ரகசியம்ன்றதே கிடையாது. உலகத்துல ரகசியம்ன்றதே கிடையாது. ரகசியம்னா என்ன? இரண்டாவது ஒருவருக்கு தெரியாம இருந்தாதான் ரகசியம். நான் ஒரு ரகசியத்தை சொல்றேன், யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னாலே அது என்ன கிடையாது இல்லையா?
அப்போ ரெண்டாவது ஒருத்தருக்கு ரகசியமா சொல்றோம்னு சொன்னாலே அது ரகசியம் இல்லை. தனக்கு மட்டுமே வைத்து கொண்டு இருக்கிறோம், நாம யாருக்கும் தெரியாம செய்யறோம் அப்படின்னு நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம யாருக்கும் தெரியாம செய்யறோம் சொல்லி எத்தனையோ வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம வீட்டுக்கார அம்மாவுக்கும் தெரியாது, வீட்டுக்கார ஐயாவுக்கும் தெரியாது இல்லையா? அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். என்ன இதெல்லாம் ரொம்ப ரகசியம் சொல்லி, ஆனா யாருக்கு தெரியும் அதெல்லாம்? என்ன அவன் கரெக்டா என்ன செஞ்சுடுவான்னு சொன்னா கீழே கணக்கு எழுதிடுவான். அந்த பேரேட்ல கீழ்கணக்கில் எழுதிடுவான். யாரு? பெருமாள். அப்போ அனுபவிக்க வேண்டிய வினை என்ன ஆகும்? கீழ்கணக்கில் கூடிக்கொண்டே இருக்கும். இதைத்தான் சொல்லுகிறார். அப்படி கணக்கு எழுதி இந்த உயிர்களை அனுபவிக்க செய்து திருப்புகின்ற அந்த திருவருள் நம்மை காத்தருள்வதாக என்று சொல்லி, வேட்கை மிகும் உண்டி பொருட்டால் ஒரு கால் அவியாது மண்டி எரியும் பெரும் தீ மாற்றுதற்கு தின் திரள் சேர் வல்லார்கள் வல்ல வகையால் தொழில் புரிதல் எல்லாம் உடனே ஒருங்கி இசைந்து சொல்காலை முட்டாமல் செய்வினைக்கு முன்செய் வினைக்கும் செலவு பட்டோலை தீட்டும் படி போற்றி என்று பேசுகிறார். பட்டோலை அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா, ராஜா எழுதுகின்ற ஓலைத்தான் இது பட்டோலை. ராஜா என்ன பண்ணுவாருன்னு சொன்னா, முக்கியமான டாக்குமெண்ட் எல்லாம் எதில் எழுதி வைப்பாருன்னு சொன்னா பட்டு துணியில எழுதி வைப்பாங்க. அது பட்டோலை. இப்போ இறைவன் எழுதுறது முக்கியமான கணக்கு. அதனால தான் உமாபதி சிவன் என்ன சொல்லிட்டாருன்னா, அது சாதாரண ஓலை இல்லை, அது என்னது? பட்டோலை. எவ்வளவு முக்கியமானதுன்னு பார்த்துங்க. அப்போ என்ன சொல்றாரு? வேட்கை மிகும் உண்டி பொருட்டால் சொல்ல முடியா, உடலென்ற கும்பிக்கு உணவென்ற இறை தேடி ஓயாமல் இரவு பகலும் உண்டுண்டு உறங்குவதே கண்டதே அல்லாது ஒரு பயன் அடைந்திலேனே. யாரு? நடராஜபுரத்துல இல்லையா? அப்போ இந்த உடம்புக்கு உணவு தேடி அது என்ன, அது ஒரு அது உணவு கொடுத்து தீர்த்திட முடியுமா அப்படின்னு சொன்னா தீர்க்க முடியாது. அப்பை பாட்டி சொல்றாருல, ஒரு நாள் உணவை ஒளி என்றால் ஒளியாய், 2 நாளைக்கு 7 என்றால் 7ஆய் சொல்லிவிட்டு கடைசியா சொல்றார், இடும்பை கூர் என் வயிறே உன்னோடு வாழ்தல் அரிது. இடும்பை கூர் என் வயிறே உன்னோடு வாழ்தல் அரிது சொல்லிட்டல. இப்படி தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய, துன்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த வயிறு உங்கூட வாழறது நான் எப்படி பெரும்பாடு படுறேனே அப்படின்னு சலிச்சுக்கிறான். அந்த மாதிரி இதுக்கு தேவையானதை தேடி தேடி, தேவையானதை தேடினாலும் பரவாயில்ல, தேவைக்கு மேலேயும் தேடி, மேலுக்கு மேலேயும் தேடி, அதான் சொல்றாரு, வல்லார்கள் வல்ல வகையால் தன்னுடைய திறமையால யாரை எப்படி ஏமாற்றலாம், எப்படியெல்லாம் பொருள் சேர்க்கலாம், அவரவருடைய சாமர்த்தியத்தின்படி என்ன பண்றோம், எல்லாத்தையும் செய்து சேர்த்துக்கிறோம். அப்படி செய்கின்ற போது 3 விதமான வினைகளை செய்கிறோம். செய்வினை, அதுதான் ஆகாமியம் சொல்லிட்டாருல. முட்டாமல் செய்வினைக்கும் ஆகாமியம். அதுக்கடுத்தது முன் செய்வினை, ஏற்கனவே செஞ்சிருக்கிற வினை, அது என்னது? சஞ்சிதமாகி இருப்பு வினை. அதுக்கடுத்தது செலவு, அது செலவு, அது என்னது? பிராரத்தம். இப்படி இந்த 3க்கும் பெருமான் என்ன செய்யறான்? பட்டோலை தீட்டும்படி இப்படி கணக்கெழுதி நம்ம எல்லாம் அனுபவிச்சு கழிக்க வைக்கிறானே, அந்த திறம் யாரு? பெருமாண்டி. அந்த திறம் எவ்வளவு பொறுமையா இதையெல்லாம் எழுதி, அதாவது உலகத்திலேயே அவனை போல அன்பு உள்ளவன் யாருமே இருக்க மாட்டாங்க. யார் மாதிரி அன்பு உள்ளவன்? பெருமான் மீது அன்பு. அது போல, ஏன்னா நான் சொன்ன அன்பு அப்படின்ற சொல்லு தன்னை இழத்தல். அன்பு என்று சொல்லிக்கிறது தன்னை இழத்தல். பெருமான் தன்னை இழந்துருவான். யார்கிட்ட? அடியார்கள்கிட்ட. அடியார்களுக்கு என்ன பண்ணுவான்? தன்னை இழந்துருவான். தன்னை எவ்வளவு எளிமைப்படுத்தணுமோ அவ்வளவு எளிமைப்படுத்திடுவான். யாரு? அதனால்தான் அடியார்க்கு எளியவன். அவனுக்கு பேரே என்னது? அடியார்க்கு எளியவன்.
அப்போ தன்னை இழந்த நிலையில் இருப்பவன் அப்படி கணக்கெழுதி அனுபவிக்க செய்து இந்த உயிர்களை ஆட்கொள்ளுகின்றானே, அந்த திறமானது எங்களை எல்லாம் காத்தருள வேண்டும் என்று உமாபதி சிவன் பட்டோலை தீட்டும்படி போற்றி என்று பேசுகிறார். அதற்கு அடுத்ததாக வினைப்பயனை ஊட்டுகின்ற முறை அனுபவிக்க செய்யறான் இல்லையா, அனுபவிக்கின்ற செயல்ல இதுல வினைப்பயனை ஊட்டுகின்ற போது மானிட பிறவியில் இருக்கக்கூடிய உயிர்களுக்கு மட்டும்தான் வினைப்பயனை ஊட்டுகிறான் என்று நாம் எண்ணிவிடக்கூடாது. மனித நிலையில் இருக்கக்கூடியவர்களை மிக எளிதாக எடுத்துக்காட்டி சொல்லலாங்கிறதுக்காக நாம சொல்றோம். ஆனா வினைப்பயன் என்பது எல்லா உயிர்களுக்கும் உண்டு, எல்லா உயிர்களுக்கும் உண்டு. ஆகவே அந்த செய்தி இங்க சொல்றாரு, நாட்டு ஓங்கும் இந்நிலைமை மானிடருக்கு அன்றி எண்ணிலா மண்ணுயிர்க்கும் இந்த வழக்கே என்று சொல்லுகிறார். மனிதர்களுக்கு மட்டும்தான் இந்த வினைப்பயனை ஊட்டுகிறான் என்ற நிலையில் இல்லாமல், எப்படி சொல்ல, இந்த நிலைமை எது வினைப்பயனை ஊட்டுகின்ற தன்மை இருக்கிறது, அது எண்ணிலா மண்ணுயிர்க்கு நிலை பெற்று இருக்கக்கூடிய, மண்ணுயிர்னா மண்ணுலகத்தில் இருக்கிற உயிர் இல்ல, நிலை பெற்று இருக்கின்ற அதாவது எண்ணிலியாக இருக்கக்கூடிய பல்லுயிர்களுக்கு இதே வழக்கு என்று சொல்லுகிறார். அதுக்கு அடுத்தது, இனி வினைக்கு ஏற்றாற் போல ஊழ்வினையை ஊட்டி நாம் என்ன செய்கிறோம், புண்ணியத்தை எல்லாம் நிறைய செய்திருக்கிறோம். அந்த புண்ணியத்தை செய்திருக்கின்ற போது பெருமான் என்ன செய்கிறான்னு சொன்னால், இந்த உலகத்தில் நல்ல நிலையில் வாழ வைக்கிறான். தேவலோகத்தில் இருக்கக்கூடிய தேவேந்திரனை போல இந்த உலகத்தில் வாழ வைக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அந்த புண்ணியம் தீரலை, இன்னமும் இருக்குது, அவ்வளோ செஞ்சிருக்கிறோம். அப்போ என்ன செய்வான்னு சொன்னால், இங்கே வானுலக தேவ வாழ்க்கை வாழ்ந்த பிறகும் கூட தீரன்னு சொன்னால், சரிப்பா இது இங்கே தீர்க்க முடியாது, அதனால் நீ வானுலகத்துக்கே வந்துடு அப்படின்னு சொல்லி சொர்க்கலோகத்தில் கொண்டு போய், இந்த உடம்பு இருக்கு இல்லையா, இந்த உடம்பு என்னது, பூத உடம்பு, இந்த பூத உடம்பை விட்டு உயிரை என்ன பண்ணுறான்னு சொன்னால் நுண்ணுடம்போடு பிரித்து எடுத்து போகிறான். நுண்ணுடம்பு என்பது ஐம்பூதங்கள், ஞான இந்திரியங்கள், கண்ம இந்திரியங்கள் 15 தவிர்த்து மிச்சம் 16 கருவிகளோடு இந்த நுண்ணுடம்பு மேலே போகுது, உயிர் இந்த நுண்ணுடம்போடு உயிர் போகுது. அப்போ என்ன ஆகும், அந்த சொர்க்க லோகத்தில் பூதாசார உடம்பு, அதாவது அந்த சொர்க்க இன்பத்தை அனுபவிப்பதற்குரிய ஒளி உடம்பு, நல்ல தேஜஸ் நல்லா இருக்கும், ஒளியாக, அந்த ஒளி உடம்பை கொடுத்து என்ன செய்கிறான்னு சொன்னால், தேவர்களாக, இன்னும் சொல்லப்போனால் பிரம்மாவாக ஆக்குறான், திருமாலாக ஆக்குறான், தேவேந்திரனாக ஆக்குறான். இப்படி தேவர்களாக இருக்க செய்து அதையெல்லாம் அனுபவிக்க செய்கிறான், அதெல்லாம் அனுபவிக்க செய்கிறான். இது யாரே புண்ணியம் செய்தவர்களை, புண்ணியம் தீர்ந்த பிறகு திரும்ப அங்கிருந்து எங்கேக்கு வந்தாகணும், பூமிக்கு வந்தாகணும். நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளணும், சொர்க்கலோகமோ நரகலோகமோ நமக்கு நிறைவு கிடையாது, இல்லை, அது தற்காலிகமாக ரெஸ்ட் எடுக்கின்ற இடம். பிறப்புக்கு உட்படுத்தி இது ஆன்மா இன்னொரு உடம்பை எடுக்கக்கூடிய நிலையில் இல்லை. பிறந்திழைத்தேன் எம்பெருமான் என்று மணிவாசகர் சொல்வது போல, இது இளைப்பு ஏற்படுகின்ற போது அந்த இளைப்பிலிருந்து கொஞ்சம் ஓய்வு கொடுக்கணும்னு சொல்லி, அதே நேரத்தில் பாருங்க எவ்வளோ கருணை, இந்த ஓய்வும் எடுக்கணும் வினையும் கழிக்கணும், ஓய்வும் எடுக்கணும் வினையும், அதனால் சொர்க்கத்துக்கு அனுப்புகிறான், அதனால் நரகத்துக்கு அனுப்புகிறான். இப்போ அங்கே முடிஞ்ச உடனே திரும்ப எங்கே வந்தாகணும், பூமிக்கு வந்தாகணும். இந்த மனித பிறவி எடுத்து பூமியில் பிறந்து தான் திருவடிக்கு போக முடியும். அதனால் இப்போ வருது எது, சொர்க்கலோகத்திலிருந்து. இப்போ இது நல்வினை செய்த ஆன்மாக்கள், தீவினை செய்தவர்கள், இது தீவினை செய்தவர்கள், அப்படிதான் அவங்க என்ன பண்ணுறாங்க, தான் மாலை வெற்றி கடும் தூதர் வேகத்துடன் வந்து, யாரு, எதிலையுமே தோல்வியுறாத யம தூதர்கள், அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ரொம்ப வேகத்தோடு வருவாங்க. யாரை பிடிச்சிட்டு போகிறதுக்கு,
இந்த ஆன்மாவை 16 கருவிகளான சூக்கும உடம்போடு கூடிய ஆன்மாவை அப்படியே பற்றி, அப்பெல்லாம் என்ன அழுது போனோம்னாலும் விட்டுட்டு போக மாட்டாங்க, என்ன அழுது போனோம்னாலும் விட்டுட்டு போக மாட்டாங்க. வாரியார் சாமி சொல்லுவார், தலையில் வெள்ளை முடி வந்துடுச்சுன்னு சொன்னால், தலையில் வெள்ளை முடி வந்துடுச்சுன்னு சொன்னால் பெருமான் ஒரு காஷன் பெல், எச்சரிக்கை மணி கொடுத்துருக்குறான், எச்சரிக்கை மணி கொடுத்துருக்குறான், வக்கீல் நோட்டீஸ் கொடுத்துருக்குறான் அப்படின்னு சொல்லி, அப்போது நாம் தயாராகிடணும், என்ன தயாராகிடணும். அதனால் யாரும் என்ன பண்ண முடியாது, அதுலேருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு சொன்ன நம்மால் ஒருத்தர் எழுந்தான், சாமி அதனால தான் நான் டை அடித்து அதை கேன்சல் பண்ணிட்டேன்டா. அவன் ரிசர்வ் பண்ண டிக்கெட்டை நான் என்ன பண்ணிட்டேன், கேன்சல் பண்ணிட்டேன்னா. அதான் அப்படியெல்லாம் ஒன்றும் என்ன பண்ணிட முடியாது, கேன்சல் எல்லாம் பண்ண முடியாது. இப்போ அந்த யமதூதர்கள் வருகிறார்கள், வந்து பட்சி வெகுண்டு வெம் குருவின் பால் காட்ட. அவனுடைய குரு யாரு, யமதர்மன். யமதர்மன் முன்னாடி போய் நிறுத்துறாங்க, யாரை, இந்த ஆன்மாவை நிறுத்துறாங்க. நிறுத்தும்போது யமச்சோ பார்க்குறானா, பார்த்து ரொம்ப ஆதங்கத்தோடு, அடப்பாவி எத்தனை பிறகு கொடுத்தான் பெருமான், 1 2 100 200 1000 10,000 கோடிக்கணக்கான பிறவிகளை கொடுத்துருக்கிறானே, அப்படி கொடுத்தும் இன்னும் நீ திருந்தலையா, இன்னும் நீ திருந்தலையா, இன்னும் பெருமானை பற்றி கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வரலையா என்று பரிதாபப்பட்டு இரக்கப்பட்டு அவன் என்ன பண்ணுவானா, எவன் கேட்பானா, இற்றைக்கும் இல்லையோ பாவி, இற்றைக்கும் இல்லையோ பாவி பிறவாமை என்று எடுத்து நல்லதோர் இன்சொல் நடுவாக சொல்லி, அவன் அதாவது நீதியோட நடுவு நிலைமையில் இருந்து ரொம்ப இனிமையாகத்தான் சொல்கிறான். சொல்லும்போது இன்னும் கூட திருந்தலியாடா, எத்தனை பிறவி கொடுத்தான் பாவம், இன்னும் கூட பிறவாமை வேண்டுங்கிற எண்ணமே வரலையே உனக்கு என்று அந்த யமதர்மன் சொல்லி, சரி நாம் சொல்லி நீ எங்கே கேட்க போகிற. அதனால் பார்க்குறான், யார், யம தூதர்களை பார்க்குறான். இந்த பக்கம் நம்மால் கணக்கு எழுதுகிறவரோ உட்காந்துட்டு இருப்பார், யார், சித்திரகுப்தன். என்னென்ன எழுதியிருக்கிறான் கணக்கு சொல்லு, என்னென்ன பண்ணியிருக்கிறான், அதுக்கு என்ன தண்டனை சொல்லு அப்படின்னு சொல்லி, இவர் செய்திக்கு தக்க செயல் உறுத்துவீர் என்று வெய்துற்று உரைக்க. முதல்ல இன்சொல் நடுவாக சொல்லினாரு அறிவுரை சொல்லும்போது, அந்த அறிவுரை சொல்லி இவன் கேட்கல. உடனே இவர் என்ன பண்றாரு, நியாயமானவன், யமதர்மன் நீதி தவறாதவன். அதனால அவன் என்ன சொன்னான்னா, இவன் என்னென்ன வினையை செய்திருக்கிறானோ அந்த வினைக்கு ஏற்ற தண்டனையை இவனுக்கு கொடுங்கள் என்று என்ன சொல்றான், கோபத்தோடு சொல்லு. வெய்துற்று உரைக்க இந்த யமகிங்கரர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, சரிசா யாரு, அவனுடைய தலைவன் யமதர்மனத்தில் சரிங்க உத்தரவு என்று வாங்கி கொண்டு விடை கொண்டு என்ன செய்கிறாங்க தெரியுமா, மையல் உறும். ரொம்ப அருமையானது, இதை படித்தோம்னா நமக்கு வரக்கூடாது, அந்த எண்ணமே வரக்கூடாது. இல்லை, செக்கினிடை திரித்தும், செக்கினிடை திரித்தும் தீவாயில் இட்டு எரித்தும் தக்க நெருப்பு தூண் தழுவித்தும், தக்க நெருப்பு தூண் தழுவித்தும். அதாவது கொலை பண்ணுற, கொலை பண்ணக்கூடியவர்களை எல்லாம் செக்கில் போட்டு ஆட்டுவான், செக்கில் போட்டு ஆட்டுவான். உடம்பு நசுக்கம், எப்படி அவன் துடி துடித்து செத்தானோ அந்த மாதிரி உடம்பு துடி துடிக்கும், அந்த வேதனையை அனுபவிக்கும், உடம்பு ஒன்றும் ஆகாது. அதுதான் அங்கே பெரிய வியப்பு. சொர்க்கத்துக்கு ஒளி உடம்போடு போச்சு, பூதாசார உடம்பு.
இங்கேக்கு யாதனா உடம்புன்னு பேர். நரகத்துக்கு போகும்போது என்ன உடம்பு? யாதனா உடம்பு. யாதனா உடம்புன்னா வேதனையை தாங்கிக் கொள்ளுகின்ற உடம்பு, வேதனையை தாங்கிக் கொள்ளுகின்ற உடம்பு. அந்த உடம்போடு போகுது, தாங்கிக் கொள்ளுகின்ற உடம்போடு போகுது. அப்போ என்ன பண்ணுறாங்க? போய் செக்கில் வைத்து ஆட்டுகிறார்கள், நெருப்பில் தள்ளி எரிக்கிறார்கள். அதை மட்டும் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும். பிறன்மனை நாடக்கூடிய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் என்ன தண்டனை தெரியுமா? நெருப்பு தூணை கட்டி பிடிக்கணும். எந்த தூணை? நெருப்பு தூணை கட்டி பிடிச்சி, ஐயோ சுடுதுன்னா உடம்பு ஒன்றும் ஆகாது, ஆனால் உயிர் அனுபவிக்கும். அதை விட முடியாது, விட்டால் உலக்கி எடுத்து அடிப்பான், இரும்பு உலக்கியால் அடிப்பான். நெருப்பு தூணை தழுவுதல் என்பது தனக்கு உரிமை அல்லாத உடம்பை தழுவுவர்களுக்குரிய தண்டனை. நல்லா புரிஞ்சுக்கணும். அதற்கு அடுத்தது மிக்கு ஓங்கும் நாராசம் செவிமடுத்த. நாராசம்னா இரும்பு ஆணி. சில பேர் அடுத்தவங்க புரளி பேசுறதை பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்டாக காது கொடுத்து கேட்பாங்க. ஊரு கதைன்னு சொன்னால் அவ்வளோ விருப்பம். அந்த மாதிரி கேட்கக்கூடியவங்க காதலியெல்லாம் இரும்பு ஆணியை சொருகுவாங்க. சரி, சொல்லக்கூடியவங்களுக்கு என்ன சார்னு சொன்னால் அந்த நாக்கை இழுத்து பிடிச்சி வாழை கொண்டு அறுப்பான். ரெண்டு பக்கமும் நாக்கு அறுபடாது, ஆனால் அறுக்கிற துன்பத்தை அனுபவிக்கும், அறுக்கிற துன்பத்தை அனுபவிக்கும். அதுக்கடுத்து சார், கொன்றால் பாவம் தின்றால் தீரும் சொல்கிறோம்ல. எத்தனை பேருடைய உடம்பை சாப்பிட்ருப்போம். நடக்கிறது, ஓடுறது, பறக்கிறது, ஊடுறது, நீந்துறது, ஒன்றை விட்டு இருப்போமா? அதையெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு எப்படி நாக்கு ருசி கண்டுச்சு. என்ன பண்ணுவான்? அவன் உடம்புலேருந்து ஒரு பிடி சதையை பீச்சி எடுத்து வாயில் திணித்து, உன்னுடைய சதையை நீயே தின்னு, ரொம்ப சுவையாக இருக்குன்னு தின்னலாங்க, இந்த அனுபவி. இங்கே கொன்றால் பாவம், அங்கே தின்றால் தீரும். இல்லை சொல்றாரு பாருங்க, ஈராவும் ஊனை தின் என்று அடித்து. ஈராவுன்னு சொன்னால் அப்படியே ரத்தமும் சதையமாக இருக்கக்கூடிய தசை இல்லையா? நாம் இங்கே வேக வச்சு சாப்பிட்டோம், ஆனால் அங்கே எப்படி சாப்பிட சொல்கிறான்? அப்படியே பிச்சு சாப்பிடும். தின் என்று அடித்தும். அடுத்து சொல்றாரு, பேராமல் ஆங்கு ஆள் நரகத்து அழுத்து வித்தும். வெளியே வர முடியாம, அதுதான் சொல்ல 7வது நரகம் சொல்லுவான், ஆழ்ந்த நரகம். அந்த நரக குழியில் எழுந்திருக்கவே முடியாமல் அழுத்து வைக்கிறான். இதையெல்லாம் எதுக்குன்னு சொன்னா, உயிர்கள் திருந்த வேண்டும் என்பதற்காக, உயிர்கள் திருந்த வேண்டும் என்பதற்காக. இதையெல்லாம் பெருமான் பார்க்கிறான், பெருமான் பார்க்கிறான். பார்த்துட்டு அவன் எப்படி சார் சகித்து கொள்ள முடிகிறது அப்படின்னு சொன்னால், நம்ம குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, மருத்துவர்கிட்ட கொண்டு போகிறோம். கொண்டு போயிட்டு மருத்துவர் என்ன பண்ணுறாரு? இதுக்கு உடனே ஒரு ஆப்ரேஷன் பண்ணணுங்கிறாரு. கத்தி எடுத்து அறுக்கிறாரு இல்லையா? அப்புறம் நெருப்பில் காய்ச்சி சுடுறாரு. எலும்புகளை எல்லாம் தட்டி தட்டி என்ன பண்ணுறாரு? ஒழுங்குபடுத்துகிறாரு. இந்த குழந்தை துடிக்குது, அழுது. நமக்கு ரொம்ப பரிதாபமாக, ரொம்ப நம்ம கண்ணில் கண்ணீர் வருது, நம்ம குழந்தை இப்படி துடிக்குதுன்னு. இருந்தாலும் டாக்டர் கோச்சிக்கிறது இல்லை. அப்பா அறுக்காதப்பா, தையல் போடாதப்பா அப்படின்னு எல்லாம் சொல்கிறது இல்லை. மாறா என்ன செய்கிறோம்? எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, பணத்தை கொடுத்து அந்த துன்பத்தை, குழந்தை அழுவதை கண்டு நாம் அழுது கொண்டுனாலும் தாங்கி கொண்டு இருக்கிறோமே. அதுபோல பெருமான் என்ன செய்கிறான்னா, இந்த உயிர்கள் இப்படியாவது திருந்தட்டுமே என்று சொல்லி அவன் அதையெல்லாம் தாங்கி கொண்டு இருக்கிறான். எவ்வளவு பெரிய கருணை பாருங்க. இதுக்கு இன்னொரு ஒன்று சொல்றாரு நம்மால். திருவாரூர்ல வீதி விடங்கன் என்ன பண்ணான்னா, தேர் ஏறி போகின்ற போது அந்த தேர்காலில் ஒரு பசுக்கன்று விழுந்து இறந்து போச்சு. அந்த பசு ஆராய்ச்சி மணியை அடிக்குது. என்ன விஷயம்னு சொல்லி கேட்டான்.
நடந்த செய்தி சொன்னாங்க. இளவரசன் மேலே தப்பு இல்லைன்னு எவ்வளோ சொல்கிறாங்க. அதுக்கு பிராயசித்தமாக 1008 கதையை சொல்கிறாங்க. ஆனால் மனுநீதி சோழன் என்ன பண்ணான்னு சொன்னால், நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான்ப்பா, கன்றை இழந்த அந்த பசு எப்படி துடிக்குது, இதையெல்லாம் பண்ணால் அந்த பசுனுடைய துன்பம் நீங்கிடுமா? அப்போ நியாயம்னா என்ன தெரியுமா? அந்த பசுவுக்கு எத்தகைய துன்பம் இருக்கிறதோ அந்த துன்பத்தை நான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான்னா, தன்னுடைய ஒரே பிள்ளையை, பட்டத்து இளவரசனை தேர்காலில் வைத்து சக்கரத்தை ஏற்றி கொள்றான். யாரு? மனுநீதி சோழன். ஏன் தெரியுமா? இந்த பாவத்தை அங்கே போய் அவன் அனுபவிக்க கூடாது. எங்கே போய்? இங்கேயே அதை அனுபவிக்கட்டும், நானும் அதுக்கு கருவியாக இருக்கிறேன்னு சொல்லி செய்கிறான் இல்லையா? இப்போ இதையெல்லாம் பெருமானுடைய மரக்கருணையாக நினைத்து போற்றுகின்ற இந்த நிலையில் உமாபதி சிவன் சொல்றாரு, அல்லல் உறுத்தும் அருநரகம் கண்டு நிற்க வல்ல கருணை மரம் போற்றி என்று சொல்றாரு. இந்த துன்பத்தை எல்லாம் தாய் தந்தையரை போன்று சகித்து கொண்டு இந்த உயிர் திருந்த வேண்டுமே என்று மரக்கருணையோடு இருக்கின்றானே, அந்த பெருமானுடைய அந்த அன்பு எங்களையெல்லாம் காத்தருள்வதாக என்று சொல்லுகிறார். அதற்கு அடுத்ததாக இந்த ஆன்மாக்களுக்கு சக்தி நிபாதம், அதாவது திருவருள் வீழ்ச்சி எப்படி ஏற்படுகிறது என்று சொல்லுகிறார். இப்போ எல்லா உயிர்களுக்கும் இருவினை அனுபவித்து இந்த இருவினை ஒப்பு ஏற்படும். அந்த இருவினை ஒப்பு ஏற்படுகின்ற நிலையில் பெருமான் என்ன செய்கிறான்னு சொன்னால், அந்தந்த தன்மைக்கு ஏற்றாற் போல நிறைவாக அருள் சக்தியை என்ன செய்கிறான்னு சொன்னால், இந்த ஆன்மாவினுடைய அறிவிலே பதிக்கின்றான். ஒவ்வொரு ஊழியிலும் ஒவ்வொரு உலகத்திலும் இந்த ஆன்மாக்கள் பிறந்து இறந்து இப்படி கிடைத்த பிறவிகளை எல்லாம் பயன்படுத்தி கொண்டு இச்சை திருந்துகின்ற ஆன்மாக்களை நல்ல பிறப்பில் பிறப்பித்து நாடு வினை எல்லை இரண்டும் இடை ஒப்பில், எது நல்வினையும் தீவினையும், நல்வினை பயனாக இருக்கின்ற புண்ணியத்தையும் தீவினை பயனாக இருக்கக்கூடிய பாவத்தையும், புண்ணியத்தின் பயனாக வரக்கூடிய இன்பத்தையும் பாவத்தின் பயனாக வரக்கூடிய துன்பத்தையும் இரண்டையும் ஒன்றாக பாவிக்கின்ற நிலை, அதுதான் இடை ஒப்பு. இடை ஒப்புன்னா இருவினை ஒப்பு இல்லையா? அந்த இருவினை ஒப்பில் பல்பிறவி அத்தம் ஆதில், அத்தம்னா அந்தம்னு அர்த்தம். இங்கே என்ன பொருள்? அந்தம். இந்த அந்தம் என்பது கீழே சக்தின்னு வந்திருக்கிறதுனால எதுகை நோக்கி அத்தம்னு வந்திருக்குது. அந்தம்னா முடிவுன்னு அர்த்தம். பிறவியில் முடிவுக்கு வந்துடுச்சு, இருவினை ஒப்பு வந்த நிலையில். அந்த நிலையில் என்ன செய்யணும், என்றைக்கு இது ஆன்மா இருவினை ஒப்பு வரப்போகிறது என்று பார்த்திருந்து, அது வரைக்கும் பெருமான் காத்துக்கிட்டு இருக்கிறான். எத்தனை பிறவி வேண்டுமானாலும் எடுத்துக்கோ, என்கிட்ட வரணும்னு சொன்னால் என்ன வரணும்? இருவினை ஒப்பு வரணும், ரெண்டையும் ஒன்றாக பாவிக்கின்ற பக்குவம் வரணும். அப்படி வருகின்ற வரைக்கும் பார்த்திருந்து காத்திருந்து இருவினைப்பு வந்த மாத்திரத்திலேயே சக்தி பதிக்கும் தரம் போற்றி தன்னுடைய திருவருள் சக்தியை அந்த ஆன்மாவில் பதிக்கின்ற திறமுடைய அந்த திருவருளுக்கு, அந்த திருவருளானது எங்களையெல்லாம் காத்தருள்வதாக என்று இந்த சக்தி நிபாதத்தை நிகழ்கின்ற நிலையிலே நம்முடைய உமாபதி சிவன் செய்கிறார். அதற்கு அடுத்து சொல்கிறார், இப்போ ஆன்மாக்கள் 3 வகைன்னு பார்த்தோம். ஆன்மாக்கள் எத்தனை வகை? 3 வகை. பிரளயாகலர் ஆன்மாக்கள், அதுக்கு மேலே விஞ்ஞானகலர் ஆன்மாக்கள், பிரளயாகலருக்கு கீழே சகல வகை ஆன்மாக்கள். நடுவில் இருக்கிறது யாரு? பிரளயாகலர். மேலே இருக்கிறது யாரு? விஞ்ஞானகலர். அதுக்கு கீழே சகலர். சகலர் யாருன்னா நாம தான்.
சகலர்னா யாரு? நாம். சரி, இந்த மூன்றுக்கும் உள்ள பாகுபாட்டை நம்ம சுருக்கமாக பார்ப்போம். ஆணவ மலம் அல்ல, ஆணவ மல வாசனை மட்டுமே இருக்கக்கூடியவர்கள் யாருன்னு சொன்னா விஞ்ஞானகலர் ஆன்மாக்கள். அது என்ன சார் வாசனை அப்படின்னு சொன்னா, பெருமானை போல நாம் அதிகாரம் பண்ணணுன்ற உணர்வு, அதுதான் வாசனை. பெருமானை போன்று அதிகாரம் பண்ணணும், அந்த எண்ணம் இருக்குது, அது ஆணவ மல வாசனை. ஆணவம் கிடையாது, ஆணவம் நீங்குது, ஆனால் அதிகார மலம் மட்டும் இருக்குது. அதனால் பெருமான் என்ன செய்யறனா, அதுவும் காரணத்தோடு தான் நமக்காக என்ன பண்ணுறான்னு சொன்னால், அந்த மாதிரி லேசாக ஆணவத்தை பிடிச்சிருக்கக்கூடிய அந்த ஆன்மாக்களை கொண்டு போய் ஒரு பதத்தில் வைக்கிறான் இல்லையா? அந்த பதவிக்கு தான் வித்யேஸ்வர பதவின்னு பேர். என்ன பதவி? வித்யேஸ்வர பதவி. அந்த வித்யேஸ்வர பதவியில் இருக்கக்கூடியவர்கள் தான் விஞ்ஞானகலர்கள். அவர்களுக்கு பெருமான் என்ன செய்கிறான்னு சொன்னால், இது ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த வித்யேஸ்வரர் தான் இப்போ இருக்கிறான்னு சொல்ல முடியாது. நம்ம திருக்கோயிலுக்கு போகிறோமே, சண்டிகேஸ்வரர் இருக்காருல்ல, இது விசார சர்மர் சண்டிகேஸ்வரன் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி யமதர்மன் சண்டிகேஸ்வராக இருந்தான், அதுக்கு முன்னாடி பிரம்மா சண்டிகேஸ்வராக இருந்தாங்க. இப்போ ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணால், எங்களால் அந்த வேலையை செய்ய முடியலப்பா, வேறு யாருக்காவது அந்த போஸ்டிங் மாற்றி கொடுத்துடும் அப்படின்ட்டாங்க. அப்படி ஒவ்வொருத்தராக மாற்றி கொடுத்துட்டே வந்தான். யமங்கிட்ட இருந்து விசார சர்மர்கிட்ட மாற்றினார். விசார சர்மர்கிட்டேருந்து யாருக்கு மாற்றிருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது, தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்ம தவம் பண்ணலை. அல்லது விசார சர்மரே இப்போவும் இருக்கிறாரான்னு தெரியாது, அதுவும் தெரியாது. அதெல்லாம் மறைப்பாற்று. அது ஒரு பதவி, அது ஒரு பதவி, சண்டீசர் பதவி. அந்த மாதிரி விஞ்ஞானகலர் என்பது ஒரு பதவி. அங்கே ஆணவ மல வாசனை மட்டும் இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு அறிவுக்கு அறிவாக இருந்து உணர்த்தி அந்த ஆணவ மல வாசனையையும் களைந்து திருவடி என்பதை கொடுத்துருவாங்க. ஆணவ மல வாசனையும் கண்ம மல வாசனையும் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் பிறவிலையும் இருக்கலாம், பிறவிக்குள்ளாகவும் இருக்கலாம். ஆனால் நம்மை போன்று மும்மல பற்றி இல்லாமல் இருப்பாங்க. இப்போ அவர்கள் யாருன்னு சொன்னால் பிரளயாகலர் ஆன்மாக்கள். பிரளயாகலர் ஆன்மாக்கள். நம்முடைய ஞான சம்பந்தர் பிரளயாகலர் ஆன்மா, அப்பர் பெருமான் பிரளயாகலர் ஆன்மா, நால்வர் பெருமக்கள் பிரளயாகலர் ஆன்மாக்கள். ஏன்னா அவங்களுக்கு ஏன் பிரளயாகலர் ஆன்மாக்கள் சொல்றோம்னா, விடை மேல அம்மையப்பராக காட்சி கொடுக்கக்கூடிய அந்த காட்சியை காணுகின்ற தகுதி யாருக்கு இருக்குதோ, பக்குவம் இருக்கிறதோ, அவர்கள் பிரளயாகலர் ஆன்மாக்கள். அவர்களுக்கு என்ன செய்வான்னு சொன்னா, அம்மையப்பராக விடை மேல் வந்து முன்னின்று காட்சி கொடுத்து, இப்ப நம்ம எதற்கு வந்து நிற்கிறான்னு வச்சுக்கோ, எந்த சினிமா கம்பெனிலேருந்து வந்தேன்னு கேட்போம். சிவபெருமான் அப்படியே தலையில ஜடையும் கழுத்துல பாம்பும் இடுப்புல புலித்தோலும் கட்டிட்டு வந்து நின்னாக்கா, நீங்கள்லாம் அப்படியே போற்றி பக்தருடைய பாடம் நடந்துக்குது, எல்லாம் சிவ தியானத்தில் திளைத்து போயிருக்கிறீங்க, இந்த அரங்கத்தில் இருக்கிற அத்தனை பேருமே நான் கைலாயத்துக்கு கூட்டிகிட்டு போகலான்னு வந்திருக்கிறேன், எல்லாம் புறப்படுங்கன்னு சொன்னால், எல்லாம் புறப்படுங்கன்னு சொன்னால் பாதி பேர் அந்த வழியாக இறங்கி ஓடிட்டு இருப்பாங்க. இல்லையா? இருக்கிற கொஞ்சம் பேர் என்ன, நீ எந்த கம்பெனிலேருந்து வந்தேன்னு கேட்போம். இல்லையா? ஏன்னா அவனு மேலே அவனுக்கு படிக்கிறமே தவிர நம்பிக்கை வரதில்லை. ஆனால் பிரளயாகலர் ஆன்மாக்கள் சொல்றாருல, அப்பர் பெருமானை வாய்மூடுக்கு வான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. சொல்லிட்டு போனவர் பின்னாடியே போறாரு, அவருக்கு பின்னாடி சம்பந்தர் போறாரு. போன யாரை வான்னு சொல்லிட்டு போனாரோ அவருக்கு காட்சி கொடுக்கல, பின்னாடி வந்த சம்பந்தருக்கு காட்சி கொடுக்குறாரு. அப்பரே அங்கே பாருங்கிறார், அப்பரே அங்கே பாருங்கிறார். எங்க விடை மேல காட்சி கொடுக்குறான் யாரு? பெருமான். அப்படி பிரளயாகலர் ஆன்மாக்களுக்கு அம்மையப்பராக விடைமேல் காட்சி கொடுத்து ஆணவமல வாசனையையும் கண்மமல வாசனையையும் போக்கி அவர்களை திருவடியில் சேர்த்துக் கொள்வார். அப்படிதானே போனாங்க. ஜோதியில ஒருத்தர் போனாரு, யாரு? ஞானசம்பந்தர். திருப்புகழூர் பெருமானோடு ஒருத்தர் அணைஞ்சிட்டாரு. ஆனமேல ஏறி ஒருத்தர் போனாரு. நடராச பெருமானுடைய திருமேனியில ஒருத்தர் போயிட்டாரு. இவங்கெல்லாம் வந்து பிரளயாகலர் ஆன்மாக்கள். சார் சகலர்னா என்ன? நமக்கெல்லாம் வாசனையே கிடையாது. என்ன கிடையாது? வாசனையா ரொம்ப, அதான் சகலத்தையும் அப்படியே பிடிச்சி அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? ஆக மும்மல பிணிப்பு உள்ள நாமத்தான் என்ன நிலைன்னு சொன்னா சகல நிலையில இருக்கக்கூடியவர்கள். இவர்களை எப்படி ஆட்கொள்ளுகிறான்னு சொன்னா, பிரளயாகலர் ஆன்மாக்களை
பெருமான் வந்து ஆட்கொள்ளுகிறான். சில நேரங்களில் அந்த ஆன்மாக்கள்லேயே பக்குவம் நோக்கி ஞானசம்பந்தருக்கு அம்மையப்பராக காட்சி கொடுத்தான். ஆனால் மணிவாசக பெருந்தகைக்கு குருவாக வந்து காட்சி கொடுத்தான். இது சம்புபட்ச திருமேனி. சம்புன்னா சிவம், சிவமே திருமேனி எடுத்து வந்து உட்கார்ந்தது. யார் ஆட்கொள்வதற்காக? இவங்களை ஆட்கொள்வதற்காக. இப்போ நமக்கெல்லாம் அவ்வளோ பெரிய புண்ணியமாக பண்ணியிருக்கிறோம் இல்லை. அதனால் இந்த சகல நிலையில் இருக்கக்கூடியவர்களை ஆட்கொள்வதற்காக பெருமான் என்ன செய்வான்னா, ஏற்கனவே இங்கே பிறந்திருக்கக்கூடிய ஒரு ஞானியை அதிட்டித்து குருவாக வந்து காட்சி கொடுப்பான். நம்முடைய நமச்சிவாய மூர்த்திகளை போல. யாரை போல? அப்படி ஆட்கொண்டு நமக்கு என்ன பண்றான்? ஆட்கொள்ளுகின்றான். அப்படி ஆட்கொள்ளுகின்ற போது பெருமானுடைய தோற்றம் எப்படி இருக்குன்னு சொன்னா, அவனுடைய ஆதி குணம், அவனுடைய தொன்மையான குணம் ஒருபோதும் மறையாது. அவனுடைய ஆடும் திருத்தொழில் இருக்குது இல்லையா, அதுவும் அவனுடைய தோற்றத்தை ரொம்ப உமாவேஸ்வர் ரொம்ப விரிவாக சொல்றாரு. அதாவது கழுத்தில் கருத்து இருக்குதா, அப்படி கண்டம் கருத்து இருப்பதற்கு காரணம் என்னன்னு சொன்னால், அவன் என்றைக்கும் இரவாது இருப்பவன். சோதி மணிமிடற்று சுந்தரமும். அதுக்கடுத்தது மேலே பாதியாம் பச்சை இடமும். அவனுடைய ஒரு பகுதி இடபாகம் யாரு? உமை. அவன் என்ன பண்றா? பச்சை நிறத்தோடு இருக்கிறார். பச்சை நிறம். ஏன் சார் அப்படின்னு சொன்னால், செம்மேனியாக இருந்தவள் எப்படி பச்சையாக மாறினான்னு சொன்னால், அவள் மறைப்பு ஆற்றல். யாரு? சிவகாமி தாயார் மறைப்பு ஆற்றல், மறைப்பு சக்தி. ஆணவ மலத்தாய் சார்ந்திருக்கக்கூடிய உயிர்களுக்காக அருள்பாலிக்க வேண்டும் என்பதற்காக அவன் நமக்காக இறங்கி வருகின்ற போது, நாம் ஆணவத்தை சார்ந்திருப்பதனால அவளும் அந்த நிலையை கொண்டு தான் நம்மை வளர்த்தெடுக்கிறார். அதுதான் மானை காட்டி மானை பிடிப்பது சொல்றாரு இல்லையா? ஓங்காரி என்பால் அவரோர் பெண் பிள்ளை, ஆங்காரியாகிய ஐவரை பெற்றிட்டு, அதாவது நீங்காத பச்சை நிறத்தை உடையவள் ஆங்காரியாகிய ஐவரை பெற்றிட்டு ரீங்காரத்துள்ளே இழித்திருந்தாலே. யார்? திருமூலர் பேசுகிறார். அப்போ அந்த பச்சை நிறம் எதனால் வந்துன்னு சொன்னால், ஆன்மாக்களுக்காக அவள் அந்த நிறத்தை எடுக்கிறார். அதுக்கு அடுத்தது மேலே வச்சிருக்கக்கூடிய ஆணவம் எது? ஆமாம், திருவருள் தான் ஏற்கனவே இருக்கிற ஞானியே அதிட்டித்து வருது. பக்குவம் வந்த பிறகு. இப்போ நமக்கெல்லாம் இன்னும் பக்குவம் இல்லை. அதுக்காக நீங்கள் வந்து நாமெல்லாம் வந்துட்டு இருக்கிறோம்னு நினைக்காதீங்க. இப்படி வந்து என்ன செய்கிறார் சொன்னால், இந்த சடையில் இருக்கிற கங்கை அது ஆணவத்தினுடைய குறியீடு. ஏன் ஆணவத்தினுடைய குறியீடுன்னு சொன்னால், ஆணவம் எப்பவுமே கீழ் நோக்கி தான் போகும். கங்கை எங்கே வரும்? கீழ் நோக்கி தான் வரும். கழுத்தில் இருக்கக்கூடிய பாம்பு அது மாயையினுடைய குறியீடு இல்லையா? அதே போல கையில் இருக்கக்கூடிய உடுக்கை அது படைப்பு தொழிலுக்குரியது. அபயக்கரம் காத்தல் தொழிலுக்குரியது. அக்கினி ஏந்திய கரம் அடித்தல் தொழிலுக்குரியது. தூக்கிய திருவடி இது இன்பம் இங்குத்தான் இருக்கிறது என்று வீசுகின்ற கரம். ஊன்றிய திருவடி உலகத்தில் நாம் அனுபவிக்கின்ற நிலையில் விருப்பத்துக்கு அனுபவம் சொல்லி மறைக்கின்ற சக்தி, மறைப்பு ஆற்றல். இந்த முழங்காலில் ஒரு வீர கண்டாமணியை கட்டி வச்சிருப்பான். அது எதுக்கு அப்படின்னு சொன்னால், அந்த வீரக்கடல் எதுக்குன்னு சொன்னால், எல்லையில்லாத ஆற்றல் உடையவன் என்பதை உணர்த்துவதற்காக இப்படிப்பட்ட தோற்றத்தோடு இருந்து பெருமான் என்ன செய்கிறான்னு சொன்னால், ஒரு பேரில்லாத அந்த பெருமான் யாரு? இந்த சிவபெருமான் சொல்லுகிறான், எனக்காக உமாபதி சிவமாகி எனக்காக பேரில்லாத அந்த நாதன், அந்த பெருமான் என்னது? மறைஞான சிவம் என்ற ஒரு பெயர் தாங்கி. அவருடைய குருநாதர் யாரு? மறைஞான சிவம். அந்த மறைஞான சிவம் என்ற பெயர் தாங்கி நம்மை போலவே இந்த உலகத்தில் பிறந்து உண்டு உறங்கி எல்லாவற்றையும் அனுபவித்து நாம் கொடுப்பதையெல்லாம் கொண்டு மகிழ்கின்ற குணமாக இருக்கின்றானே, அந்த பெருங்கருணை எங்களையெல்லாம் காத்திருள வேண்டும் என்று பேசுகிறார். கொண்டு மகிழ்ந்த குணம் போற்றி.
கொண்டு மகிழ்ந்த குணம் போற்றி என்று பெயரில்லாத பெருமானாக இருக்கக்கூடிய அந்த பெருமான் தான் நம்மை காத்தருள்வதற்காக இப்படி குருநாதராக வந்திருக்கின்றார் என்று சொல்லுகிறார். அதற்கு அடுத்ததாக இந்த குருநாதர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா, தீக்கை கொடுத்து, தீக்கைன்னா என்ன, பாசத்தை கெடுத்து பதியை கொடுப்பது தீக்கை. அப்ப இந்த ஆணவ மனத்தை நீக்குகின்ற வகையில என்ன செய்கிறான்னு சொன்னா, சமயம், விசேடம், நிர்வாணம், அபிடேகம் என்று சொல்லக்கூடிய 4 வகைகளான தீக்கையை கொடுத்து, சமய தீக்கை எதற்காக அப்படின்னு சொன்னா, உபதேசித்த மந்திரத்தை உச்சரித்து இறை சிந்தனையை பெற வேண்டும் என்பதற்காக, விசேட தீக்கை திருமேனியை வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் என்பதற்காக, நிர்வாண தீக்கை இந்த உலக பற்றை முழுமையாக விட்டுவிட வேண்டும், விட்ட நிலையில தான் கொடுக்கப்படும். அபிடேக தீக்கை என்பது என்ன, பிறருக்கும் தீக்கை செய்யக்கூடிய தகுதி. இப்படி இந்த 4 வகையான தீக்கைகளை கொடுத்து, 4 வகையான தீக்கைகளை கொடுத்து இப்படி இருக்கக்கூடிய நிலையில பெருமான் இப்படி ஏற்கனவே இருக்கின்ற ஞானியை அதிர்த்தித்து தீக்கை கொடுக்கின்றான் என்றாலும் கூட அவனுடைய ஆதி குணம், அவனுடைய தொன்மையான குணம் ஒருபோதும் என்ன ஆகாதுன்னு சொன்னா குறையாது. ஆதி குணம் குறையாமல் என்பால் அணுகாமல் நீதி நிறுத்தும் நிலை போற்றி என்று சொல்லுகிறார். அப்போ அவனுடைய அந்த நித்தியத்தன்மை, அதாவது தீக்கை கொடுக்கின்ற போது முதல்ல என்ன ஆகும் சொன்னா, இந்த ஆணவம் என்கிற அந்த சஞ்சிதம் இருக்கு இல்லையா, சஞ்சிதம் எதனால வருது, ஆணவ சார்பினால் தான் வினையை செய்கிறோம். அந்த ஆணவத்தை நீக்கிறார். அந்த ஆணவத்தை நீக்குகின்ற செய்தியை சொல்றாரு. சேனார் இருள் வடிவும் செங்கதிரோன் பால் நிற்க காணாது ஒளியும் கணக்கே போல், சூரியனுடைய முன்னிலையில எந்த ஒளியும் எடுபடாது இருப்பது போல சிவபெருமானிய முன்னிலையில் காணாது போகின்ற அந்த நிலையை போல ஆணவத்தின் ஆதிகுணம் குறையாமல், ஆணவத்தின் ஆதிகுணம் குறையாமல், ஆணவத்தின் இருப்பு தன்மை குறையாது. சித்தாந்தத்தில் பல பேர் இப்படி தவறாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆணவத்தினுடைய வழி மடங்கி போகும் எப்போ, திருவடிக்கு போகின்ற போது. ஆணவத்தினுடைய வழி மடங்கி போச்சுன்னு சொன்னால் எல்லா உயிர்களுக்கும் ஆணவ சார்பே இருக்கக்கூடாது. அதை தான் சொல்கிறார் உமாபதி சிவம். ஆணவத்தின் ஆதி குறையாமல், அது நித்தியத்தன்மை இருப்பு குறையாது. அதே நேரத்தில் என்பால் அணுகாமல், அது என்ன ஒன்றும் பண்ணாது. ஏன் ஒன்றும் பண்ணாது, நான் யாரு கூட இருக்கிறேன், சோதியோடு சோதியாக இருக்கின்ற போது அந்த இருள் அங்கே காணாது போய்விடும். ஆக என்பால் அணுகாமல் நீதி நிறுத்தும் நிலை போற்றி, உண்மை இயல்பாக இருக்கக்கூடிய சிவமான் தன்மையில் என்னை நிறுத்துகின்ற உன்னுடைய பேரொருள் எங்களை எல்லாம் காத்தருள்வதாக என்று உமாபதி சிவம் சொல்லுகிறார். அதற்கடுத்ததாக உண்மையான நிலையை, தன்னுடைய நிலையை ஆன்மாக்களுக்கு காட்டி அருளுகின்ற நிலை. இந்த வழிபாட்டு நெறியில சரியை நெறி, கிரியை நெறி, யோக நெறி, ஞான நெறி என்று 4 நெறிகளை சொல்லுகிறோம். அந்த 4 நெறிகளுக்கும் 4 விதமான பயன்களை கொடுக்கின்றார். அந்த 4 விதமான பயன்களை கொடுக்கின்ற போது சரியை நெறியில் இருக்கக்கூடியவர்களுக்கு, சரியை என்றால் உடம்பால் வழிபடுவது, கிரியை என்று சொன்னால் உடம்பாலும் உயிராலும் வழிபடுவது, யோகம் என்று சொன்னால் உயிர் பெருமானோடு ஒன்றி இருப்பது, ஞானம் அப்படின்னு சொன்னால் ஞானத்தால் வழிபடுவது. அப்போ இந்த 4 நெறிகளில் சரியை நெறிக்கு சாலோக பதவியும், கிரியை நெறிக்கு சாமீப பதவியும், யோக நெறிக்கு சாரூப பதவியும், இது 3ம் பதமுத்தி. ஞான நெறியில் நிற்பவர்களுக்கு சாயுச்சியமாகிய வீடு பெற்றி கொடுக்கின்றான். சாயுச்சியமாக வீடு பெற்றி கொடுக்கின்றான். அப்படி வீடு பெற்றி கொடுக்கின்ற போது கேவலம், சகலம், சுத்தம் ஆகிய 3 நிலைகளிலும் என்னை விட்டு நீங்காது இருந்த அந்த பெருமான் ஒளிந்து கொண்டிருந்தான். இப்பெல்லாம் நம்ம விட்டு அவன் நீங்கி இருக்கிறானா என்ன, நம்ம கூட தான் இருக்கிறான். ஆனால் நாம தான் என்ன பண்ணுறதில்ல, அவனை பார்க்கறதில்ல. ஆனால் அவன் எப்பொழுதும் நீங்காது தான் இருக்கிறான்.
அதைத்தான் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வார்கள் சொன்னார். அப்படி நீங்காது இருந்த அந்த பெருமான், ஒளிந்து இருந்த அவன் தோன்றி நிற்கும் கள்ளம் இன்று. இப்ப என் முன்னாடி அவன் என்ன பண்றான்? மறைபொருளாக இருந்தவன் தோன்றி நின்று மறைபொருளை காட்டுகின்றான். அது என்ன மறைபொருள்னு சொன்னா, வேதத்தினுடைய முடிவாக இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருவடி இல்லையா? அப்படி இன்று காட்டும் கடல் போற்றி சத்தினிபாதம் வாய்க்கப்பட்ட இந்த நிலையில, சுத்த நிலையில அவனுடைய திருவடியை அவன் காட்டுகின்ற அந்த திருவடி நம்மையெல்லாம் காத்தருள்வதாக என்று வேண்டுகிறார். அதற்கு அடுத்தது காரண நிலை. காரண நிலையில என்னது? சகலம், கேவலம், சகலம், சுத்தம் என்ற இந்த மூன்றையும் காட்டி அருளுகின்ற நிலை. அந்த நிலையில உமாபதி சிவம் என்ன சொல்றாருன்னு சொன்னா, வல்லன்மையால் தன்னை தெரிவித்து தன் தாளின் உட்கிடந்த என்னை தெரிவித்த எல்லையின் கண் மின்னாரும் வண்ண உருவம் மருவும் குணம் மயக்கும் எண்ணம் கலை காலம் எப்பொருளும் முன்னம் எனக்கு இல்லாமை காட்டி பின்பு எய்தியவா காட்டி செல்லாமை காட்டும் செயல் போற்றி என்று சொல்லுகிறார். கேவல நிலையில ஆணவத்தோடு மட்டுமே தொடர்பு கொண்டிருந்தேன். அந்த நிலை கேவல நிலை. அங்கிருந்து உள்ளே இருந்த என்னை எடுத்து என்ன செய்கிறான்? உடம்பு கொடுக்கிறான், உலகத்தை கொடுக்கிறான், முக்குண நிலையை கொடுக்கிறான். இது எல்லாவற்றையும் காட்டி சகல நிலையில விட்டுட்டான். இப்படி முன்னம் இருந்த நிலை இப்ப சகல நிலையில் இருக்கிறான். இது எல்லாவற்றையும் எனக்கு காட்டி இல்லையா, சகல நிலையில் இருந்து சுத்த நிலையில் செல்லுகின்ற அந்த நிலையையும் காட்டி, இப்போ சுத்த நிலைக்கு எப்படி போவோம்? மும்மலங்களையும் விட்ட நிலையில சுத்த நிலைக்கு செல்வோம். அப்படி இனி செல்லாமை காட்டும் சுத்த நிலையில இருந்து திரும்பவும் கீழ் நோக்கி சகல நிலைக்கோ கேவல நிலைக்கோ செல்லாமல் காட்டுகின்ற அந்த திருவருளை விட்டு ஒருபோதும் பெயராது நிற்கின்ற செயல், பேரருட் செயல் நம்மையெல்லாம் காத்தருள்வதாக என்று சொல்லுகிறார். நிறைவாக பெருமானிடத்துல அன்பு கொண்டு வாழும். பெருமானிடத்தில் அன்பு கொண்டு வாழும். அப்படி அன்பு கொண்டு வாழுகின்ற போது இவன்தான் நமக்கு அடிமை என்ற உணர்வோடு, நாம் பெருமானுக்கு அடிமை உணர்வோடு இருந்தோம்னு சொன்னால், அந்த நிலையில் அவனுடைய திருவடி இன்பத்தை கொடுத்து நம்மையெல்லாம் காத்தருளுகின்றானே, அதனை எப்படி போற்றி சொல்லுவேன் என்று வியந்து சொல்லுகிறார். அதுக்கு ஒரு ஓமை சொல்றார். அதாவது இந்த ஏகான்மவாதிகள் நானே கடவுள் என்று சொல்லுகிறார்களே, அவர்கள் இந்த உலகத்தில் ஜீவன் முக்தி இன்பத்தையும் பரமுக்தி இன்பத்தையும் அனுபவிக்க கொடுத்து வைக்காத மாபாவிகள் என்று சொல்லுகிறார். முக்தி இன்பத்தை அனுபவிக்க கொடுத்து வைக்காத மாபாவி. ஏன்னு சொன்னால், நானே கடவுள் என்று சொல்லுகின்ற போது அவர்களே தம்மைத்தாமே அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர இறைவனை அனுபவிக்கவில்லை. அப்படி அனுபவிப்பதற்கு கொடுத்து வைக்காத மாபாவிகள் என்று சொல்லுகிறார். அந்த மாபாவிகள் சொல்லுகின்ற அந்த பொய்யான கருத்திலே நான் ஒன்றிவிடாமல் ஒளியாக நீ இருந்து அந்த இருளில் இருந்து என்னை மீட்டெடுத்தாய். அது மட்டும் இல்லை, அங்கிருந்து மீட்டெடுத்து சாதித்து தம்மை சிவமாக்கி இப்பிறவில் வேதம் தனில் இன்ப வேதமுறா பாதகரோடு ஏகமாய் போகாமல் எவ்விடத்தும் காட்சி சந்து போகமாம் பொற்றாளின் உட்புணர்த்தி அவர்களோடு சென்று விடாமல், அவங்க தான் இன்பத்தை அனுபவிக்க தகுதி இல்லாதவர்கள், அந்த பாவிகளோடு சென்று விடாமல் எனக்கு காட்சி கொடுத்து பேரின்பமாகிய திருவடி ஞானமாகிய உன்னுடைய திருவடியில் அழுத்தி நிற்க செய்து அழியா நிலை இதுவே என்று அருளி ஒக்க வியாபகம் தன்னுள் காட்டி, உன்னுடைய பரந்த வியாபகத்தை காட்டி அந்த வியாபகத்துக்குள்ளாக என்னையும் அடக்கி காட்டி மிக்கு ஓங்கும் ஆனந்த மாக்கடலில் ஆறா அமுது அளித்து, ஆறான தெவிட்டாத இன்பத்தை அளித்து தான் வந்து செய்யும் தகுதியினால் இல்லையா, பெருங்கருணை திறத்தோடு உடம்போடு உயிர் கூடியிருக்கின்ற இந்த பிறப்பு நிலையிலும் நீங்காத முன்னோனாக இருக்கக்கூடிய
உன்னை அடியேன் என் கொண்டு போற்றி இசைப்பேன் யான். உன்னுடைய பெருங்கருணையை எப்படி புகழ்ந்து போற்றுவேன், எப்படி புகழ்ந்து போற்றுவேன் என்று முழுமையாக வார்த்தைகளால் உன்னை போற்றிவிட முடியாது என்று இந்த போற்றி பற்றுடையை நிறைவு செய்கிறார். நிறைவு செய்துவிட்டு குருவை வழிபாடு செய்கிறார். குருவை வழிபாடு. குருங்கிறது மெய்ஞான இது மறைஞான சிவமே சிவம் இல்லை, அப்படிதான் சொல்ற. பேரில்லாத நாதன் பேர் கொண்டு வந்திருக்கிறான். எது? பெண்ணாகடத்தில். ஆகவே என்ன சொல்றாரு? மறைஞான சிவத்தை சிவமாகவே எண்ணி போற்றி திருத்தில்லை, போற்றி திருத்தில்லை. தில்லையில நடப்புரிகின்ற அந்த பெருமானிய திருநடனம் நம்மையெல்லாம் காத்தருள வேண்டும். போற்றி சிவபோகம் சாயுச்சிய நிலையாக அந்த பரமுத்தி நிலையில சுத்த அத்விதத்தை கொடுத்து நம்மையெல்லாம் காத்தருள வேண்டும். போற்றி அவன் மெய்ஞான புண்ணிய நூல்கள் 12 திருமுறைகளும் 14 சாத்திரங்களும் திருக்குறள் ஆகிய வேதமும் இந்த நூல்களெல்லாம் அவனுடைய பெருமையை எடுத்துச் சொல்வதனால் அந்த நூல்களை எல்லாம் படிக்க படிக்க அதன்படி நிற்க நிற்க அந்த நூலின் வழி நம்மையெல்லாம் அவன் காத்தருள வேண்டும். போற்றி எங்கள் வெம்பந்த வாழ்க்கை விட வேறாய் வந்து உள்நின்ற சம்பந்த மாமுனி பொற்றால் என்று சொல்லுகிறார். வெப்பம் மிகுந்த இந்த மும்மல பிணிப்பால் வந்த வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை விட்டு வெளியே வருவதற்காக குருநாதராக சம்பந்த மாமுனியாக உயிருக்கு உயிராக உள்நின்று எம்மையெல்லாம் காத்தருளுகின்ற அந்த சிவப்பரம்பொருள் நம்மையெல்லாம் காத்தருள்வதாக, அவனுடைய பொற்றால் திருவடி நம்மை காத்தருளுவதாக என்று சொல்லி இந்த பற்றுடையை நிறைவு செய்கின்றார் நம்முடைய உமாபதி சிவம். அன்பர்களே, இந்த 15 போற்றிகளை கொண்டிருக்கக்கூடிய, போற்றி என்றால் நம்மையெல்லாம் காத்தருள்வதாக என்ற தொடரில் அமைந்த இந்த பற்றொடை உயிர்களுடைய வரலாறு, உயிரினுடைய வரலாறு. கருக்குழியில் பனித்துளி போல் உள்ளே சென்ற நாம் குழந்தையாக பூமியில் பிறந்து நம்மை பிறக்க செய்து வளர்த்து ஆளாக்கி இச்சை திருந்தன பிறகு திருவடி பேச்சு இன்பத்தை திளைக்க செய்கிறானே, அது வரையிலும் அவன் செய்கின்ற பேருதவியை நினைந்து 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 அவனுடைய திருவடிகளை போற்றுகின்றார் நம்முடைய உமாபதி சிவம். நிறைவாக ஒரு சிந்தனையோடு நாம் இந்த பயிற்சி பட்டறையை நிறைவு செய்யலாம் என்று எண்ணுகிறேன். நம்முடைய முதல் நாளிலே உங்களுக்கு என்ன உண்மை நெறி விளக்கம், உண்மை நெறி விளக்கம் என்கிற பாடம் நடைபெற்றிருக்கும். உள்ளபடியே இந்த பயிற்சி உண்மை நெறி விளக்கத்தில் நிறைவடைந்திருக்கணும். எங்கே நிறைவடைஞ்சிருக்கணும்? உண்மை நெறி விளக்கத்தில் நிறைவடையும். எங்கள் வைத்தியநாத ஐயா 1992 சைவ சித்தாந்த பாடத்திட்டத்தை வகுக்கின்ற போது, அப்போ தான் முதல்ல பயிற்சி திட்டம் தொடங்குச்சு 1992. அப்படி பயிற்சி திட்டத்தை வகுக்கின்ற போது முதல் வகுப்பு சைவ சமய வரலாறும் 12 திருமுறை வரலாறும், அது வரலாறு முடிஞ்சு போச்சு. 2வது வகுப்பு அடிப்படை கொள்கைகள், 2வது வகுப்பு அடிப்படை கொள்கைகள். அதற்கு அடுத்த வகுப்பு உண்மை விளக்கம். அடுத்த வகுப்பு என்னது? உண்மை விளக்கம். இந்த உண்மை விளக்கத்தில் தான் 36 தத்துவங்களை படைத்து பெருமான் இந்த உயிருக்கு எப்படி தனுகரண புவன போகத்தை படைத்து கொடுக்கிறான்ற செய்தி அங்கே தான் தொடங்கும். இது உண்மை விளக்கத்தில். 36வது வகுப்பு நான் 3ஆண்டு பாடத்திட்டத்தில் 36வது வகுப்பில் 36 தத்துவங்களையும் கடந்து இறைவனோடு எப்படி ஒன்றுவது என்பதை சொல்லுகின்ற உண்மை நெறி, உண்மை விளக்கத்தில் தொடங்கி உண்மை நெறி விளக்கத்தில் முடியும். பாடம் எப்படி தொடங்கும்? உண்மை விளக்கத்தில் தொடங்கும். எங்கே நிறைவடையும்? உண்மை நெறி விளக்கத்தில் நிறைவடையும். அதுதான் நிறைவு. இப்போ நாம் எப்படி நிறைவு பண்ணியிருக்கணும்? உண்மை நெறி விளக்கத்தில் நிறைவு பண்ணியிருக்கணும். அந்த குறையோடு நாம் போகக்கூடாது இல்லையா? ஆகவே ஒரு 5 நிமிஷம், எத்தனை நிமிஷம்? 5 நிமிஷம்
இந்த 5 நிமிஷத்தில் உண்மை நெறி விளக்கங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ நாம் பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் சொன்னோம் இல்லையா, பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் எப்படி இருவினை ஒப்பு வந்து மலபரிபாகம் பெற்று சத்தினிபாதம் வீழ்ந்த ஆன்மாக்களுடைய அறிவிலே நிகழக்கூடிய 10 விதமான செயல்பாடுகள் தான் எது? தசகாரியம். அதுதான் உண்மை நெறி விளக்கம். 6 விருத்தம், 6 பாட்டு. அதைத்தான் நம்முடைய கன முருகப்பன் ஐயா மிக அற்புதமாக உங்களுக்கு எடுத்து முதல் நாளிலேயே உங்களை அப்படியே கட்டி போட்டிருப்பாரு இல்லையா? முதல் நாள்லேயே அருமையாக கட்டி போட்டுருப்பார். அதில் மாற்று கருத்துக்கே இல்லை. இப்போது அந்த கட்டெல்லாம் அவுக்கணுமா இல்லையா? அப்போ தானே வீட்டுக்கு போக முடியும். வேண்டாம் சார் இங்கே இருக்கலாமா? அண்ணா அமைப்பாளர் ஐயா தான் முடிவு பண்ணோம். என்ன சரி எங்க இப்போ என்ன அப்படின்னு சொன்னால், தசகாரியம்னா என்ன? 10 செயல்பாடுகள். நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்ம அறிவில் நடக்கிறதில்ல. சத்தினிபாதம் வாய்க்க பெற்ற பக்குவமுடைய ஆன்மாக்களுடைய அறிவில் நிகழ்கின்ற 10. அப்பதான் குருவே வருவாரு. அப்பதான் குருவே. நமக்கெல்லாம் குரு வந்துட்டாருன்னு நினைக்காதீங்க. இந்த குருவெல்லாம் எப்படின்னு சொன்னா, இது உபச்சார குரு. இதுனா பரவாயில்ல. நாம சில நேரத்தில் குருவை தேடி போவோம். அந்த குருவெல்லாம் குருவாக நினைக்கக்கூடாது. நம்ம திருமூலர் ரொம்ப அழகா சொல்றாரு, குருடும் குருடும் குருட்டாட்டமாடி குருடும் குருடும் குடி விழுந்தவாறு. அது ஒரு குருடு, நாம ஒரு குருடு. இந்த 2 குருடும் கண்ணை கட்டிக்கிட்டு கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடி எங்க விடும்? அந்த மாதிரி. அப்படிதான் இப்போ நம்ம சத்தினிபாதம் வாய்க்கப்பட்ட ஆன்மாக்களுடைய அறிவில் நிகழ்கின்ற 10 விதமான செயல்பாடுகள் தான் தச காரியம். காரியம்னா செயல்பாடு, தசம்னா 10. அது என்ன சார் 10 அப்படின்னு சொன்னா, இங்க பாருங்க, தத்துவ ரூபம், தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, தத்துவ சுத்தி. அதுக்கு அடுத்தது ஆன்ம ரூபம், ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, ஆன்ம சுத்தி. அதுக்கு அடுத்தது சிவ ரூபம், சிவ ரூபம், சிவ தரிசனம், சிவ தரிசனம். சிவ சுத்தி கிடையாது, சிவ யோகம், சிவ யோகம். அதுக்கு அடுத்தது சிவ போகம், சிவ போகம். இதுல 3 பொருள். இது பாசம், இது பாசம், இது பசு, இது பதி, இது பதி. இப்போ பதி பசு பாசம் முடிஞ்சு போச்சா? 3 பொருள் வந்துருச்சா? தத்துவம் பாசம், ஆன்மா பசு, இதெல்லாம் காரண பெயர், அதெல்லாம் இப்போ பார்க்க முடியாது. இது பதி, பதி தலைவன். புரிஞ்சுதா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 5 சொற்கள் வருது. ரூபம், தரிசனம், சுத்தி, யோகம், போகம். ரூபம், தரிசனம், சுத்தி, யோகம், போகம். இப்போ இந்த 5 பொருளுக்கும் பொருள் பார்த்துடலாம். 5 சொல்லுக்கும். ஒரு காட்சியை பார்க்கிறோம். அந்த காட்சியை பார்க்கின்ற போது 3 வகையாக காட்சி தெரியும். ஒன்று பொது காட்சி, இன்னொன்று ஐய காட்சி, இன்னொன்று தெளிவு காட்சி. ஒரு பேரணி நடக்குது, ஒரு பேரணி நடக்குது, மக்கள் கூட்டமாக வர்றாங்க, நாம் ஒரு இடத்துல இருந்து பார்க்கிறோம் இல்லையா? அது என்னன்னு சொன்னால் பொது காட்சி. அது பொது காட்சி. கொஞ்சம் கிட்ட வந்த பிற்பாடு நமக்கு தெரிந்த முருகன் வர்றாரு இல்லையா? அது முருகன் மாதிரி இருக்குது, முருகனா இல்லை வேற யாராவோ தெரியலையே அப்படின்னு ஐயப்படுகிறோம் பார்த்தியா? அது ஐய காட்சி. அவர் கிட்ட வந்த பிற்பாடு ஆமாப்பா இது முருகன் தான், இல்லை முருகன் இல்லை அப்படின்னு தெளிவு வருது பார்த்தியா? அது என்ன காட்சி?
தெளிவு காட்சி. அப்போ ரூபம் என்பது பொது காட்சி, தரிசனம் என்பது ஐய காட்சி, சுத்தி என்பது தெளிவு காட்சி. புரியுதுங்களா? அடுத்தது இந்த ரூபம் என்பது வடிவம். ரூபம் என்பது வடிவம். ஒரு பொருளை, பொருளிய வடிவத்தை பார்ப்பது அது ரூபம். தரிசனம்னா காட்சி, பார்த்த பொருளை அனுபவித்து அறிவது தரிசனம். அனுபவித்த பிறகு இது இத்தன்மையது என்று சொல்லி அதை நீக்குகிறோமே அது என்னது? சுத்தி. அல்லது இந்த பொருள் ஏற்புடையது என்று அதிலே ஒன்றுகிறோமே அது யோகம். ஒன்றிய பொருளிலேயே நீங்காது நிற்கின்றோமே அது போகம். அது என்னது? போகம். ரொம்ப வேகமாக போறேன்னு நினைக்கிறேன். இந்த மணி 4:15 ஆயிடுச்சு, அதுக்காக தான். அப்போ ரூபம், தரிசனம், சுத்தி. ரூபம் என்பது வடிவத்தை பார்ப்பது, தரிசனம் என்பது காட்சி, காட்சின்னா அனுபவிக்கிறது. சுத்தின்னா என்ன? அனுபவித்த பிறகு இது தேவையில்லைன்னு சொல்லி நீங்குவது. யோகம்னா என்ன? இது சரிதான் சொல்லி ஒன்றுவது. போகம் சொன்னா அதிலேயே அழிந்து கிடப்பது இல்லையா? இது இந்த 5 சொல்லுக்குரிய பொருள். இப்ப தத்துவ ரூபம்னா என்ன? தத்துவ ரூபம்னா என்ன சார்? ரொம்ப சிம்பிளா சொல்றேன். நாம எல்லாரும் டிவி பார்க்கிறோம் இல்ல, தொலைக்காட்சி பார்க்கிறோம் இல்ல. தொலைக்காட்சியில உங்க பேசுல உப்பு இருக்கா? உங்க பேசுல கேட்குறாங்களா இல்லையா? கேட்குறாங்களா இல்லையா? ஒரு காலத்தில் உப்பு, கறியும் உப்பும் சேர்த்து பல்லு தேய்ச்சிக்கிட்டு இருந்தான். இன்னும் உப்புலையே தேய்க்கிற அப்படின்னு ஏளனை பண்ணவங்க இப்போ என்ன செய்கிறாங்க? உங்கள் பேசுல உப்பு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. சரி, நாம உப்பு இல்லை, அதனால் உப்பு இருக்கிற பேசு வாங்கி தேய்ச்சா நமக்கு பல்லு சும்மா முத்து போல பளிஷ் ஃப்ளாஷ் வருது இல்லை, அந்த மாதிரி நினச்சி அதை வாங்கி தேய்க்கிறோம். சார், நான் அந்த பேஸ்ட்டுக்கு நான் குறை சொல்கிறேன்னு நினைக்கக்கூடாது, நான் எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன். இப்படி தேய்ச்ச பிறகு என்ன ஆச்சுன்னு சொன்னால், ஒரு வாரம் தேய்ச்ச நம்முடைய பல்லு டிவியில் பார்த்த மாதிரி ஃப்ளாஷ் வரல, அது மாதிரி வரல. என்ன நினச்சோம்? சரி, இன்னொரு பேஸ்ட் வாங்கி தேய்ப்போம்னு சொல்லி தொடர்ந்து தேய்ச்சோம். மேலே இருக்கிற அந்த இதுவெல்லாம் என்னாச்சு இல்லையா, இந்த காரை கீரை எல்லாமே இப்போ பல்லு கூச்சம் வந்துடுச்சு. என்ன வந்துடுச்சு? பல்லு கூச்சம் வந்துடுச்சு. இப்போ எதையுமே சாப்பிட முடியல. அதுக்கப்புறம் நாம் என்ன பண்ணோம்? பழையபடி தூக்கி போட்டுட்டு நம்ம போனோம் இல்லையா, வேளங்குச்சியோ ஆலங்குச்சி விழுதுக்கோ போகிறோம் இல்லையா, அந்த மாதிரி போகிறோம் இல்லையா. இப்போ டிவியில் பார்த்துங்க, அதுதான் தத்துவ ரூபம். நம்ம பல்லு கூட அந்த மாதிரி முத்து மாதிரி ஜொலிக்கணும்னு நினச்சி கடைக்கு போய் வாங்கி வந்து தேய்ச்சுமே, அதுதான் என்னது? தரிசனம் இல்லையா? வேண்டாம தூக்கி போட்டுமே, அதுதான் என்னது? இந்த தத்துவ இது போதும்னு நினைக்கிறேன். இது ஆன்ம ஐயா ரொம்ப பாடம் நடத்துற, என்ன ஞானம், என்ன ஆகாரத்துன்னு நிறைய கற்பனை பண்ணிட்டு ஐயா கூட 4 நாள் தங்கி இருந்தா, இந்த ஆளும் இந்த லட்சணம் தானா? வகுப்புல பார்க்கும் போது பார்த்தது ரூபம், கூட 4 நாள் இருக்கின்றது என்னது? தரிசனம். இவருக்கு நாமே மேலும் சொல்லி வந்துடுறோம் பார்த்தியா, இதுதான் என்னது? புரியுதுல? அப்போ தத்துவங்கள் எல்லாம் ஜடப்பொருள் என்பதை உணர்கின்ற நிலை இருக்கிறது. இந்த உலகம், இந்த உடம்பு எல்லாம் தத்துவ கூட்டம் என்று எண்ணுகிறோமே, அது என்னது? தத்துவ ரூபம். இதுதான் நாம் என்று சொல்லி இந்த உடம்பையே நாம கருதி, உடம்புக்கு அப்படி ஒன்றும் வெளுக்கக்கூடாதுன்னு சொல்லி டை அடிக்கிறோம், சுருக்கக்கூடாதுன்னு சொல்லி கிரீமை பூசுறோம், என்னென்னவோ பண்றோம் இல்லையா. இதுதான் என்னது? தத்துவ தரிசனம். ஏன்னா இது நிலையில்லாதது. எப்போ சார் தெரியும்? என்ன பண்ணியும் 80 வயசு 70 வயசு ஆனோன்னு சுருங்கி போச்சே, தளர்ந்து போச்சே நடையெல்லாம். கண்ணெல்லாம் கண்ணாடி போட்டால் கூட தெரிய மாட்டேங்குது, மிஷினை வச்சா கூட கேட்க மாட்டேங்குது. அப்படின்னா இது உதவாதது அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் பார்த்தியா, அதுதான் என்னது? அதான் என்னது?
அப்போ தத்துவங்கள் எல்லாம் ஜடப்பொருள், அறிவில்லாத பொருள் என்பதை உணர்வது தத்துவ. இது எப்ப சார் தெரியும்? தத்துவம் ஜடம், நாம அப்படி கிடையாது, நாம அறிவு பொருள். இந்த உடம்பு வேறு நாம வேறு என்று எண்ணுகிறோமே, அதுதான் என்னது? ஆன்ம ரூபம். அறிவு பொருள் தான், அறிவு பொருள் தான். நாம எதையாவது தெரிஞ்சுக்க முடியுதா? தெரிஞ்சுக்க முடியும்னா 5 நாள் நாம ஏன் அங்கே வந்து உட்காந்துக்கிறோம்? பிறர் சொன்னாதானே தெரியுது. அப்ப அறிவிக்க அறிந்து கொள்ளக்கூடியவர்கள் தான் நாமே தவிர நாமே அறிவு பொருள் அல்ல என்பதை உணர்வது தான் எது? ஆன்ம தரிசனம். என்ன பல விஷயம் நமக்கு தெரியலையே, அப்போ உண்மை நிலைமை என்னன்னு புரிஞ்சு போச்சு. அப்ப யாருக்கு சார் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னா, பெருமான் ஒருத்தனுக்கு தான் எல்லாம் தெரியும், அவன் தான் முற்று உணர்ந்தவன், அவன் சொன்னாதான் நமக்கு தெரியும் என்ற உணர்வு எப்பொழுது வருகிறதோ அப்போ நம்முடைய உண்மை நிலைமை புரிந்து கொள்வோம். அப்ப அவனிடத்துல நாம அடங்கி கிடப்போம். அதுதான் என்னது? ஆன்ம சுத்தி. இப்போ எப்ப சார் வரும்? பெருமான் தான் பெரியவன் என்ற உணர்வு வந்த போது அப்பவே பெருமான் என்ன நினைப்பான்னு சொன்னா, ஆஹா இப்பதான் இவனுக்கு அறிவு வந்திருக்குது, இப்பதான் அறிவு வந்திருக்குது, அதனால இவனை இப்படியே விட்டுடக்கூடாது, திரும்ப அவன் எங்க கீழே ஓடிடுவான், அதனால அவனை எப்படியும் மேலே பிடிச்சி இழுத்துட்டு வந்துருவோம்னு சொல்லி மானுட சட்டை தாங்கி குருவாக வரான். அப்படி குருவாக வந்திருக்கக்கூடியவன் சிவமே என்று கருதுகின்ற எண்ணுகின்ற உணர்வு ஏற்படுதான், அதுதான் சிவரூபம். அப்படி சிவரூபமாக அந்த குருவை வரவேற்று குருவிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்த பிறகு அவர் உபதேசம் பண்ணுவார். இந்த முப்பொருள் தன்மை உபதேசம் பண்ணுவார். உபதேசம் பண்ண பிறகு என்ன நினைப்போம்? அந்த சிவத்திலேயே ஆழ்ந்து போயிடும். அப்படி ஆழ்ந்து போகின்ற போது எதை பார்த்தாலும் சிவமாவே தெரியும், எதை பார்த்தாலும் சிவமாவே தெரியும். ஒரு குரு சொன்னாரு, இப்படி எதையும் சுபமாக பார்க்கணும்னு சொல்லி சொன்னாரு. மாணவன் கேட்டுக்கிட்டான். இப்போ ஒரு யானை மதம் பிடிச்சு ஓடி வருது, மதம் பிடிச்சு ஓடி வருது, மேலே இருக்கிற பாகம் அங்குசத்தால் குத்தி அடக்க பார்க்குறான், அடங்கலை. அவன் இதை அங்குசத்தில் குத்திக்கிட்டே கத்துறான், மதம் பிடிச்சிடுச்சு, எல்லாம் ஓடிப்போங்க ஓடிப்போங்க ஓடிப்போங்கன்னு சொல்லி. நம்மால் குரு சொல்லிட்டார்ல எல்லாமே சிவன்தான் சொல்லி, அப்போ யானையும் சிவன்தான், அதனால் இந்த சிவத்தை வணங்குவோன்னு சொல்லி சிவத்தை வணங்கலான்னு வணங்குறான். இப்போ தும்பிக்கையால் தூக்கி விசிறி அடிச்சுச்சு. யாரை? போனான் ஆசிரமத்தில் போய் சாமி கிட்ட சொல்கிறான், என்ன குருவே எல்லாமே சிவன் சொன்னீங்க, யானையும் சிவன் சொல்லி தானே நான் வணங்கினேன், இப்படி என்னை தூக்கி போட்டு உடம்பெல்லாம் புண்ணா போச்சேன்னா. அப்போ குரு சொன்னார், யானையை சிவமாக பார்த்த நீ மேலே ஓடிப்போ ஓடிப்போன்னு பாகம் சொல்கிறானே, அவனையே நீ சிவமாக பார்க்கல, அவனையே சிவமாக பார்க்கல. அப்போ ஒரு பகுதி மட்டும் புரிந்து கொண்டா இந்த பிரச்சனை தான் முழுமையாக புரிஞ்சுக்கணும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் குருதேவர் வாக்கியத்தில் சொல்லுவார், ஒரு சாமியார் என்ன பண்ணுறாருன்னா பிச்சை எடுத்துகிட்டு வர்றாரு, கோயில் மண்டபத்தில் உட்கார்றாரு, கோயில் மண்டபத்தில் உட்கார்றாரு, அந்த பிச்சையை பிசைகிறாரு. அங்கே படுத்திருந்த நாய் எதிர்க்கு வந்து உட்காரு, நாக்கு தொங்க போட்டு வாழை படிச்சுட்டு உட்காரு. நிமிந்து பார்த்தாரு, சீர்ச்சிக்கிட்டே பிசைஞ்ச சோறை அதுக்கு ஒரு வா ஊட்டினார், அடுத்த வா தான் சாப்பிட்டார். இப்படி நாயும் தானுமாக மாற்றி மாற்றி உண்டு கொண்டிருக்கிறார்கள். அவர் அந்த நாய்க்கு ஊட்டுகிறார், தான் சாப்பிட்றாரு. இந்த தெருவில் விளையாடிக்கிட்டு இருந்த பிள்ளைங்கள்லாம் வந்து கை கொட்டி சிரிக்குது. இப்படி சிரிக்கிற குழந்தைகளை ஏறிட்டு பார்க்கிறார், பார்த்துட்டு சொல்றாரு, சிவத்துக்கு சிவம் ஊட்டுவதை கண்டு சிவமே சிரிப்பது ஏன்? சிவத்துக்கு சிவம் ஊட்டுவதை கண்டு சிவமே சிரிப்பது ஏன்? அங்க சாதமும் சிவம், நாயும் சிவம், ஊட்டுகின்ற தானும் சிவம், சிரிக்கின்ற பிள்ளைகளும் சிவம். இதுதாங்க சிவ தரிசனம். இதான் என்னது? சிவ தரிசனம். பார்க்கின்ற எல்லாவற்றையும் சிவமாக பார்க்கின்ற பக்குவம் இருக்கிறதே, அது சிவ தரிசனம். அப்படி பார்க்கின்ற போது தாயுமானவர் பூசைக்காக பூ எடுக்கலான்னு போறாருங்க, கையை வெடுக்குன்னு எடுத்துட்டாரு. பெருமாங்கிட்ட சொல்றாரு, பறிக்கின்ற மலரோடு நீயே இருத்தியா? பூ பறிக்கலான்னு போனா நீ இருக்கிறியப்பா, நான் எப்படி பறிக்கிறது இல்லையா? இப்படி
பார்க்கின்ற பொருளை எல்லாம் பரமாக பார்க்கின்ற நிலை இருக்கிறதே, அது சிவ தரிசனம். அப்படி பார்த்த பிறகு அதிலேயே ஒன்றி இருக்கிறமே, அது சிவயோகம். அந்த ஒன்றுதலின் வாயிலாக அவனுடைய பேரின்பத்தை அனுபவிக்கின்றோமே, அது என்னது? சிவபோகம். இதுதாங்க 10 செயல்பாடுகள் யாருடைய அறிவில் நிகழும்? பக்குவம் வாய்ந்த ஆன்மாக்களுடைய அறிவில் நிகழக்கூடியது. இதைத்தான் 6 பாட்டில் உண்மை நெறி விளக்கத்தில் நம்முடைய உமாபதி சிவம் பேசுகிறார். இப்ப பாருங்க, ஆன்ம ரூபத்தில் தத்துவ ரூபமும் தத்துவ தரிசனமும் நிகழும். ஆன்ம ரூபத்தில் தத்துவ ரூபமும் தத்துவ தரிசனமும் நிகழும். ஆன்ம ரூபம்னா என்ன? தத்துவம் ஜடப்பொருள், அறிவில்லாத பொருள், நாம அறிவுள்ள பொருள் என்பது தான் ஆன்ம ரூபம். அப்ப நாம் அறிவுடைய பொருள் என்று எண்ணுகின்ற போது இந்த உடம்பு வேறு, உடம்புக்குள்ளாக இருக்கிற உயிராகிய நாம் வேறு என்ற உணர்வு வந்துடும். அந்த உணர்வு வந்த போது இது ஒரு ஜடப்பொருள், இது ஒரு அறிவற்ற பொருள் என்ற உணர்வு அந்த அறிவில் ஏற்படும். எப்போ? தன்னை உணர்கின்ற போது, ஆன்மா தன்னை உணர்கின்ற போது. அப்ப ஆன்ம ரூபத்தில் தத்துவ ரூபமும் தத்துவ தரிசனமும் நிகழும். தசகாரியம் எப்படி ஏற்படுதுங்கிறது தான் இது. அதற்கு அடுத்தது சிவரூபம். எது? சிவரூபம். இந்த சிவரூபத்தில் பெருமான் குருவாக வந்து ஆட்கொள்ளுகின்ற நிலையில ஆன்ம தரிசனமும் தத்துவ சுத்தியும் நிகழும். ஆன்ம தரிசனமும் தத்துவ சுத்தியும் நிகழும். பெருமான் குருவாக வந்து இதெல்லாம் பாசம், அறிவில்லாத ஜடப்பொருள், நீ அறிவுடைய பொருள், அறிவுடைய பொருளாக இருந்தாலும் பெருமான் அறிகின்ற பொருள். இந்த உணர்வு வந்தவுடனே இந்த தத்துவங்களை விட்டு அது நீங்கிடும். எதை விட்டு நீங்கிடும்? ஜடப்பொருளாக இருக்கக்கூடிய தத்துவத்தை கழற்றிவிடும். தத்துவத்தை கழற்றிவிடும் சொன்ன என்ன அர்த்தம்? உலக பற்று இல்லாமல் இருக்கும். எந்த பற்று இல்லாமல் இருக்கும்? உலகப்பற்று. உலகப்பற்று உலகப்பற்றுன்னு சொன்னால் உடம்பு பற்றும் இருக்காது. என்ன பற்று இருக்காது? உடம்பு பற்று. நமக்கு உலகப்பற்றுங்கிறது எப்படி சார் தெரிஞ்சுக்கலாம்னு சொன்னால், இந்த உடம்பை எப்படியெல்லாம் நாம் பொத்தி பாதுகாக்கிறோமோ, எப்படி பாதுகாக்குன்னா திருமூலர் சொல்றாரு, உள்ள பெருமான் இருக்கிறாங்கிறதுனால இந்த உடம்பை காப்பாற்ற வேணும். அப்படி காப்பாற்றினால் அது ஏற்புடையது. அதை விட்டு உடம்பு சுகத்தை அனுபவிக்கிறதுக்காக காப்பாற்றணும்னு சொன்னால் அது ஏற்புடையது. அப்போது உடம்பு பற்று நீங்கணும். அதுதான் உலகப்பற்று அறுவதற்குரிய வழி. அது எப்போ நடக்கும்? பெருமான் குருவாக வந்து, சிவரூபங்கிறது குருவரல், குருவாக எழுந்தருவது. அப்படி எழுந்தருளுகின்ற போது ஆன்மா தன்னை உணர்ந்திருக்கும். பெருமான் அறிகின்ற பொருளாகிய நாம் அறிவற்ற இந்த தத்துவ கூட்டத்தோடு இதுவரைக்கும் இணைஞ்சிருந்தோமே என்று சொல்லி அதை கழட்டி விட்டுரும். சுத்தின்னா நீக்குதல் அர்த்தம். சுத்தின்னா நீக்குதல் அர்த்தம். அப்ப கழட்டி விட்டுடுச்சு. இப்ப இந்த நிலையில இப்ப இந்த ஆன்மா என்ன செய்யும்னா, உலக பொருள் எல்லாம் அறிவற்ற பொருள், அறிவு பொருள் பெருமானே என்று ஆழ்ந்து 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 அந்த உணர்விலேயே இருக்கின்ற போது பெருமான் என்ன செய்வான்னா, எல்லா இடத்திலையும் காட்சி கொடுப்பான். உள்ளும் புறமும் காட்சி கொடுப்பான். உள்ளும் புறமும் காட்சி கொடுப்பான். இந்த காட்சியை அது நான் அடிக்கடி சொல்றது உண்டு. கோயிலுக்கு போகணும், கோயிலுக்கே போயிட்டு கூடாது. கோயிலுக்கு போகணும், கோயிலுக்கே போயிட்டு கூடாது. புறப்பூசை என்பது அகப்பூசைக்கு ஒரு பயிற்சி. எங்க கொண்டு வந்துடணும்? அததான் சொல்றேன். கவிமணி பேசுறாரு இல்ல, கோவில் முழுதும் கண்டேன், உயர் கோபுரம் ஏறி கண்டேன், தேவாதி தேவனையான் தோழி தேடியும் கண்டிலனே. தோழி சொல்றார், உள்ளத்தில் உள்ளானடி அதை நீ உணர வேண்டுமடி, உள்ளத்தில் காண்பாயாகில் கோயில் உள்ளேயும் காண்பாயல். கோயிலெல்லாம் தேடின, கோபுரத்தெல்லாம் ஏறி பார்த்த, அவனை பார்க்க முடியலையேன்னு சொல்றியே, அவன் எங்க இருக்கிறான் தெரியுமா? உன் உள்ளத்துல இருக்கிறான். நீ உள்ளத்துல உணர்ந்தாதான் எங்க பார்க்க முடியும்? வெளியில பார்க்க முடியும். அப்போ உள்ளவே பார்க்க முடியல, அப்புறம் வெளியே எங்க பார்க்க?
அந்த நிலை வரும்போது பெருமான் என்ன பண்ணுவான்னா காட்சி கொடுப்பான், அகத்தும் புறத்தும் காட்சி கொடுப்பான். அப்படி காட்சி கொடுக்கின்ற அந்த சிவ தரிசனத்தில் பார்க்கின்ற பொருள் அனைத்தையும் பரமாக பார்க்கின்ற போது இந்த ஆன்மா தன்னை இழந்துவிடும். தன்னை இழந்துவிடும். ஆன்மா என்ற ஒன்று இருக்கிறோம் என்ற உணர்வு அற்று போகும். நான் எனதுங்கிற தன்முனைப்பு இல்லாது போய்விடும். நான் எனதுங்கிற தன்முனைப்பு இல்லாது போய்விடும். எப்போ? ஆன்ம சுத்தியில. எந்த சுத்தியில? ஆன்ம சுத்தியில. அந்த நிலை எப்போ கிடைக்கும்? சிவ தரிசனத்துல. சிவ தரிசனத்துல. இப்போ தன்னை இழந்து நிற்கின்ற போது சொல்றார் இல்லையா, நம்முடைய அப்பர் பெருமான் பேசுகிறார் இல்லையா, தன்னை மறந்தால் தன் நாமம் கெட்டால் தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாளே. தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாளே. அதாவது எல்லாரும் திருவாசகம் முற்றோதல் பண்றோம். எல்லாரும் திருவாசகம் முற்றோதல் பண்றோம். அதை விட பெருமையானது எது தெரியுமா? திருக்கோவையார். இது திருக்கோவையார். ஏன்னா நம்மால நேய விருப்பமா கேட்டான். எழுதும்போது எல்லாத்தையும் எழுதி முடிச்சுட்டு பிற்பாடு என்ன, இந்த பாவை பாடிய வாயால் கோவை பாடுகன்னு கேட்டான். பாவை பாடிய வாயால் கோவை பாடு. அது ரெண்டு பேருக்கும் இடையில நடந்த நிகழ்வு. அதனால தான் நாம் எளிதில் படிக்க முடியறதில்ல. திருக்கோவை இருக்குது, அது மாணிக்க வாசகர் பெருமானுக்கு எழுதிய லவ் லெட்டர்ஸ். 401 காதல் கடிதங்கள். எது? கோவை, திருக்கோவையார். அப்படியே அவ்வளவு அற்புதமா அந்த நாயகன் நாயகி பாவத்துல பாடியிருப்பார். அப்படி தன்னை இழக்கின்ற நிலை இருக்குது. அதுதான் என்னது? சிவ யோகம். என்ன யோகம்? சிவ யோகம். அப்ப சிவயோகத்துல ஒன்றி 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 அந்த இன்பத்தை அனுபவிக்கிறோமே. என்ன இன்பம்? பெருமான் எப்படி இருப்பான் தெரியுமா? பெருமான் தன்னையே கொடுக்கக்கூடியவன். இந்த உயிர்களுக்கு உலகம் மட்டும்தான் அனுபவிக்கிற பொருள்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். சிவபெருமானும் இந்த உயிர்களுக்கு அனுபவிக்கக்கூடிய பொருள், அனுபவ பொருள். ஏன்னா அவன் இன்ப வடிவமாகவே இருக்கின்றான். உலகத்தை அனுபவிக்கின்ற போது நமக்கு திகட்டுது. பெருமானை அனுபவிக்கின்ற போது திகட்டாது. ஏன்னு சொன்னா அவன் தித்திக்கும் சிவபெருமான். தித்திக்கும் சிவபெருமான். தித்திப்புன்னா திகட்டாததுன்னு அர்த்தம். இனிப்பு திகட்டும், தித்திப்பு திகட்டாது. அவன் தித்திக்கும் சிவபெருமான். ஏன் சார் தித்திக்குது, ஏன் திகட்டதுன்னு சொன்னா இதெல்லாம் சக்கை உடையது, கோது உடையது. உலகத்துல அனுபவிக்கிறது சக்கையும் சாருமா இருக்கும். அதனாலதான் கழிவு போகுது. ஆனா அப்படி கிடையாது. கோதிலா அமுது, கோதிலா அமுது. இதை அனுபவிக்கின்ற போது நிறைவு கிடைக்கல, குறைவு தான் இருக்குது. அதனாலதான் சிற்றம்புன்னு சொல்றோம். ஆனா அவன் குறைவிலா நிறைவு. யாரு? சிவபெருமான். அப்போ கோதிலா அமுது, குறைவிலா நிறைவு. அவனை அனுபவிக்க அனுபவிக்க பேரின்பமாக இருக்கும். அந்த இன்பத்தை அனுபவிப்பது தான் எது? சிவ போகம். சிவ போகம். புரியுதுங்களா? இப்போ எத்தனை நிலையாக தசகாரியத்தை சொல்லியிருக்குன்னு சொன்னா, இந்த தசகாரியத்தை 10 செயல்பாடுகளை 5ஆ வகுத்துட்டோம். எத்தனையா வகுத்துட்டோம்? 5ஆ வகுத்துட்டோம். ஆன்ம ரூபத்தில் தத்துவ ரூபமும் தத்துவ தரிசனமும் நிகழும். ஆன்மா நாம் யார் என்று எண்ணுகின்ற போது இதை உணர்ந்து கொள்ளும். சிவரூபத்தில் குரு வருகின்ற போது ஆன்ம தரிசனமும் தத்துவ சுத்தியும் நிகழும். சிவ தரிசனத்தில் ஆன்ம சுத்தி நிகழும். ஆன்மா தன்னை இழக்கும். ஆத்ம நிவேதனம் என்று சொல்லுகிறோம் இல்லையா, ஆத்ம சுத்தி என்று சொல்றோம் இல்லையா, அதுதான் என்னது? ஆன்ம சுத்தி. அப்படி தன்னை இழக்கின்ற போது யோகம், யோகத்துல ஆழுகின்ற போது போகம். இந்த 5ம் இந்த தசகாரியத்தினுடைய பகுப்பு. இதுதான் சார் தசகாரியம் 6 பாட்டும் சொல்லக்கூடிய கருத்து. இப்ப இது யாருடைய நிலையில நிகழக்கூடியது? பக்குவமுடைய ஆன்மாக்களின் அறிவில் நிகழக்கூடியது. ஆகவே இந்த உண்மை நெறி விளக்கத்தில் சொல்லப்படுகின்ற இது 10 படி, 10 படி.
இந்த 10 படிகளுக்கு மேலே இருக்கக்கூடியவன் தான் யாரு? பெருமாள். ஒரு சின்ன செய்தியை சொல்கிறேன். நமக்கெல்லாம் இறந்த பிறகு நீத்தார் கடன் செய்வது 16வது நாள், குழந்தை பிறந்த உடனே தொட்டில போடுறது 16வது நாள். ஏன்னா 16 கருவிகளோடு வெளியே போயிருக்குது இந்த உயிர் அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக 16வது நாள் காரியம் பண்ணுறோம். 16 கருவிகளோடு வந்து இந்த உடம்புல புகுந்து பிறவிக்கு வந்துக்குதுங்கிறதுனால 16வது நாள் தொட்டில போட்டு பேர் வைக்கிறோம். ஆனால் ஞானிகள் அவர்கள் திருவடி பேரு பூரணம் எய்திய போது அவர்களுக்கு சடங்கு 10வது நாள் நடக்கும். குருமகா சன்னிதானங்கள்லாம் பூரணம் அடைகின்ற போது எத்தனையாவது நாள் சடங்கு நடக்கும்? 10வது நாள் தான் திருவடி பேற்று சடங்கு நடக்கும். அதுக்கு என்ன காரணம் சொன்னால் இதுதான், 10 படிகளை கடந்து எங்கே போயிருக்கிறாங்க? இறைவனுடைய திருவடிக்கு சென்று இருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு 10. அது போச்சா இல்லையாங்கிறதெல்லாம் வேற. ஆனால் மரபு அது இல்லை, சென்றிருக்கிறது என்ற நம்பிக்கையோடு 10வது நாள் செய்கிறோம், சமாதி வைக்கிறோம். நமக்கு 16வது நாள். இப்போ இதையெல்லாம் நம்முடைய அருளாளர்கள் பெருமானுடைய பெரும் கருணையோடு இதை உணர்ந்து நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். சிவபோகம் எப்படி இருக்கும்? சிவபோகம் எப்படி இருக்கும்? கண்டாரும் விண்டதில்லை, விண்டாரும் சொன்னதில்லை. யாரு? ஆணை தாண்டவங்கிற கோபாலகிருஷ்ண பாரதியார். ஐயே மெத்த கடினம் அந்த பாட்டில் பாடுவார். அதை கண்டவர்களும் சொன்னதில்லை, கேட்டவங்களும் சொன்னதில்லை. ஏன்னா அது அனுபவத்திற்குரியதே தவிர அதை அடுத்தவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு உரியதல்ல. பிறகு எப்படி சார் நமக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால், பெருமானுடைய ஆணை ஏற்று இந்த திருவடி இன்பம் இப்படித்தான் இருக்கிறது என்று அந்த இன்பத்தில் நான் திளைத்து கொண்டிருக்கிறேன் என்று அதனுடைய சாரத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார் குருஞான சம்பந்தர். அதுதான் சிவபோக சாரம். அதான் என்னது? சிவபோக சாரம். சிவபோகத்தினுடைய அந்த பிழிவு அதுதான் சிவபோகச்சாரம். இந்த பாட்டை படிங்க, சிவபோகச்சார நூலை படிங்க, அப்படியே உருக்கும் உடம்பல்ல உயிரை. படிக்க படிக்க அப்படியே கசியும். இப்போ இதையெல்லாம் நாம் எதற்கு சொல்லுகிறோன்னு சொன்னால், வாய்த்தது நமக்கு இந்த பிறவி. இந்த பிறவியை நாம் பயன்படுத்தி கொண்டு இறைவனுடைய திருவடி இன்பத்தை அனுபவிப்பதற்கு முற்படுவோம் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். சிவாய நம. ஏற்பாடு செய்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். நமது ஐயா அவர்கள் பயிற்சி சரி, நீங்கள் நடத்துகிற ஒரு தொழில் இல்லை, நம்ம இதே மாதிரி தான் நம்ம சம்பந்தமாக சரி 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 நாங்கள் லைன்ஸ் கிளப் சார்பாக தான் நடத்துகிறோம். சரி எல்லா கிளப்புமே விழாவை நடத்துகிறது. ஐயா வந்து சிறப்பாக செஞ்சு காமிச்சாங்க. இந்த ஆன்மீக விழா பார்த்தீங்கன்னா மனம் சிறப்பாக செய்வாங்க. ஒரு மக்கள் எப்படி என்ன கஷ்டப்படுறாங்க, எப்படி சிறப்பாக செய்கிறாங்கன்ற நம்ம 5 நாட்கள் இந்த முன்னே பார்த்து தெரிஞ்சு கொண்டோம். அந்த வகையில் எல்லா சிந்தையும் பார்க்காமல் அப்படியே திருத்த முகத்தோடு சிறப்பாக பணிபுரிந்த ஐயா அவர்களுக்கு நன்றி பாராட்டி வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிறைவு விழாவிலே திருப்பத்தூர் சிவமடத்தின் சிறப்பு பற்றி ஒரு கவிதையினை எழுதி வாசிக்க முற்படுகின்றேன். நமச்சிவாய வாழ்க. திருப்பெரும்பதூர் சிவமடத்தின் சிறப்பு கவிதை மடல். நாள் 21/5/2024. இடம் சிவமடம், திருப்பத்தூர். திருமடங்கள் பல உள்ள திருப்பத்தூரிலே திரு இரா மயில்வேளால்
தோன்றியதே சிவமடம். ஆங்கில ஆண்டு 2017 தோன்றிய இதில் ஆயுள் உறுப்பினர் 226 பேர் உள்ளதே சிறப்பு. திருமடங்கள் பல உள்ள திருப்பத்தூரிலே திரு இரா மயில்வேளால் தோன்றியதே சிவமடம். ஆங்கில ஆண்டு 2017 தோன்றிய இதில் ஆயுள் உறுப்பினர் 226 பேர் உள்ளதே சிறப்பு. திருமுறை, சித்தாந்தம், திருவாசக வகுப்பு என நடத்தி திருக்கூட்ட அடியார்கள் பயனுற செய்யும் சிவமடம். திருமுறை, சித்தாந்தம், திருவாசக வகுப்பு என நடத்தி திருக்கூட்ட அடியார்கள் பயனுறச் செய்யும் சிவமடம். திருவாசக முற்றோதல் ஞாயிறு 3ஆம் வாரம் திருப்பத்தூர் சிவமடத்தில் தவறாது நடப்பது சிறப்பு. திருவாசக முற்றோதல் ஞாயிறு 3ஆம் வாரம் திருப்பத்தூர் சிவமடத்தில் தவறாது நடப்பது சிறப்பு. சித்தாந்த ஆசிரியர் திரு மோகன்ராஜ் அவர்கள் திருமந்திர வகுப்பில் 3000 பாடல்களை விளக்கிடுவார். சித்தாந்த ஆசிரியர் திரு மோகன்ராஜ் அவர்கள் திருமந்திர வகுப்பில் 3000 பாடல்களை விளக்கிடுவார். திருவாசக சிவமடத்து அடியார்களால் திருவாசக முற்றோதல் 3வது வாரம் நடப்பது சிறப்பு. திருவாசக சிவமடத்து அடியார்களால் திருவாசக முற்றோதல் 3வது வாரம் நடப்பது சிறப்பு. கோடைகால சைவ சித்தாந்த சிறப்பு வகுப்பு கோடைகாலத்தில் 5 நாள் நடந்தது சிறப்பு. கோடைகால சைவ சித்தாந்த சிறப்பு வகுப்பு கோடை காலத்தில் 5 நாள் நடந்தது சிறப்பு. சிவமடத்தின் அமைப்பாளர் மற்றும் அடியார்கள் சிவமடத்தின் சிறப்பு. சிவமடத்தின் அமைப்பாளர் மற்றும் அடியார்கள் சிவமடத்தின் சிறப்பு. சிவமடத்திற்கு வருகை புரிந்த அடியார்களை சிவமடத்தின் அமைப்பாளர் மற்றும் அடியார்கள் அழைத்தது சிறப்பு. சிவமடத்திற்கு வருகை புரிந்த அடியார்களை சிவமடத்தின் அமைப்பாளர் மற்றும் அடியார்கள் அழைத்தது சிறப்பு. உணவு, உடை, உறையுள் முக்கியமென உணர்ந்து உரிய முறையில் ஏற்பாடுகள் செய்தது சிறப்பு. உணவு, உடை, உறையுள் முக்கியமென உணர்ந்து உரிய முறையில் ஏற்பாடுகள் செய்தது சிறப்பு. சைவ சித்தாந்த சிறப்பு வகுப்பில் கற்பிக்க சிறந்த பேராசிரியர் ஐவரை அழைத்தது சிறப்பு. சைவ சித்தாந்த சிறப்பு வகுப்பில் கற்பிக்க சிறந்த பேராசிரியர் ஐவரை அழைத்தது சிறப்பு. சாத்திர நூல்களில் 5 அற்புதமாக சாத்திர நூல்களை கற்பித்தது மிக சிறப்பு. சாத்திர நூல்களில் 5 அற்புதமாக சாத்திர நூல்களை கற்பித்தது மிக சிறப்பு. எங்கும் வசதி எல்லாம் வசதி என்பதற்கிணங்க எல்லா வசதிகளையும் அடியார்க்கு அளித்தது சிவமடம். எங்கும் வசதி எல்லா வசதி என்பதற்கிணங்க எல்லா வசதிகளையும் அடியார்க்கு அளித்தது சிவமடம். எல்லா அடியார்களின் துணையோடும் இயங்கும் மடம், எல்லாம் அல்ல இறைவனர்களால் திகழும் மடம். எல்லா அடியார்களின் துணையோடும் இயங்கும் மடம், எல்லாம் அல்ல இறைவனர்களால் திகழும் மடம். சமையலர் முதல் சைவ அடியார்கள் முடிய சமயத்திற்கு ஏற்ப நடந்தது சிறப்பு. சமையலர் முதல் சைவ அடியார்கள் முடிய சமயத்திற்கு ஏற்ப நடந்தது சிறப்பு. சமய பயிற்சி வகுப்பை நன்கு நடத்திட்டது அமைப்பாளர் மற்றும் சிவமடத்து அடியார்களே. சமய பயிற்சி வகுப்பை நன்கு நடத்திட்டது அமைப்பாளர் மற்றும் சிவமடத்து அடியார்கள். திருப்பத்தூர் சிவமடம் உட்பட அதில் உள்ள அமைப்பாளர் மற்றும் அடியார்கள் அனைவருக்கும், திருப்பத்தூர் சிவமடம் உட்பட அதில் உள்ள அமைப்பாளர் மற்றும் அடியார்கள் அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் இறைவன் அருள் புரிவாராக. நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் இறைவன் அருள் புரிவாராக. வாழ்க சிவமடம், வளர்க சிவமடம். வாழ்க அமைப்பாளர், வளர்க அமைப்பாளர். வாழ்க சிவமட அடியார்கள், வளர்க சிவமடத்து அடியார்கள். இங்கனம் திருவிக்கோளம் MABEd தலைமை ஆசிரியர் ஓய்வு, காஞ்சிபுரம். நன்றி, வணக்கம்.
நீங்கள் இடம் பெரிய காஞ்சிபுரம் அடியார்கள் சார்பாக நமது அமைப்பாளர் அவர்களுக்கு ஒரு நாளை காஞ்சிபுரம் நமது ரெண்டு பேரும் அம்மா வாமா இருமா முன்னாடை போட்டப்படுகிறது. அம்மா வாங்க குமாரை கூப்பிடுங்க கொஞ்சம். ஐயா, நம்ம மையத்தின் சார் மையத்தின் சார்பாக மையத்தின் சார்பாக ஐயா பொன்னாடை போட்டு காஞ்சிபுரம் மையத்தின் சார்பாக தமிழ் குமாரையா வாங்க. அது காஞ்சிபுரம் மையத்தில் சிறப்பாக அனைவரும் அன்னம்பாடிப்பு செய்த ஐயா அவர்களுக்கு திருப்பிங்க காஞ்சிபுரத்தில் சுவையான உணவு ஏற்பாடு செய்து அங்கே பாருங்க, அங்கே பாருங்க. ஐயா இருட்டியா சிறு சிறு சார் இஸ்மாயில் உனக்கு அங்கே பாருங்க. குளிர் எடுத்துக்கலாம். ஐயா நல்ல உபசரிப்பு நல்ல செய்து ஐயா பாலக்கோடு சிவலியார் திருக்கூட்டத்தின் சார்பாக நமது சிவமடத்தின் அமைப்பாளர் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போட்டி ஆசீர்வாதம் நீ உட்காருங்க, இந்த இடத்துல உட்காருங்க. எல்லாம் உட்காருங்க. ஒரு நிமிஷம் நிகழ்ச்சி சிறப்பாக இந்த 5வது நாள் நிறைவு வகுப்புக்கு எழுந்தருளி இன்னைக்கு ஞான உபதேசம் பண்ண ஐயா அவர்களுக்கு நம்ம சிவமடத்தின் அதிகாரிகள் சார்பாகவும் சிவமடத்தின் சார்பாகவும் இந்த சிறப்பு செய்கிறோம். ஐயா என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அம்மா வாங்கிது யாராவது கையில் போடுங்க. ஆ முடிஞ்சுதான்
இங்கே நமது மயில்வேல் ஐயா அவர்கள் முன்னின்று இந்த பெருங்காரியத்தை நடத்தி கொண்டிருந்தாலும் அவருக்கு முன்னின்று பல 100 தொண்டர்கள் அவருக்கு ஒத்துழைப்பாக இருந்து இந்த 5 நாள் வழிபாட்டை 5 நாள் நம்ம எல்லாம் கைலாயத்திலே வைத்திருந்தார்கள். எனவே அவர்களுக்கு அனைத்து அடியார்களும் சார்பாக நன்றியடிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மனம் மெய் மொழிகளால் வணங்கி மகிழ்ந்து இந்த ஞான பெருவேள்வியிலே நமக்கெல்லாம் எழுந்தருளி ஞானத்தை வழங்கிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த வகுப்பை நடாத்தி கொடுத்த திருப்பத்தூர் சிவமட தொண்டர்களுக்கும் அனைத்து அடியார்களின் சார்பாக மனம் மெய் மொழிகளால் வணங்கி மகிழ்ந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். திருச்சிற்றம்பலம். குருமணம் காட்டும் வெண்ணை பயில்வாய்மை மெய்கண்டா சன்னதிக்கோ மெய்ஞான பாடுவாகி உயிலாறுமொழில் திருவாரூரான் குரு நமச்சிவாய தேவன் செய்யாய மரபுடையோ திருமரபுனியோடி தலையாதோ திருமரபுனியோடி தலையாதோ திருமரபுனியோடி தலையாதோ வன்மில் வராது செய்க மணிவளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க உரையில்லாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நத்தமும் வேள்வி மல்க மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நம்ம பார்வதிவதைய யாருக்காவது சான்றிதழ் வராதவங்க யாராவது இருந்தால் நம்ம உள்ளூர் வழியாக ஒன்றும் பிரச்சனை இல்லை. சான்றிதழ் வாங்கி வச்சிருக்கிறோம். இல்லைன்னா உங்களுக்கு முன்னாடி பிடிச்சிருவாங்க. அப்படியே உட்காருங்க. உங்களை வச்சு ஒரு போ யாருமே